கல்யாண பத்திரிகைகள் அச்சடிக்கப்பட்டு வந்துவிட்டன. அப்போதுதான் அப்பா அதை எடுத்து வந்திருந்தார். காஃபியை குடித்துவிட்டு அப்பா வந்து உட்கார்ந்தார். புஷ்பா வந்தாச்சா? புஷ்பா உள்ளே நுழைந்து கொண்டே இருந்தாள். அவளுக்குத்தான் கல்யாணம். இன்னும் 3 வாரங்களில் கல்யாணம். பிரபலமான மருத்துவமனை ஒன்றில் நர்ஸாக பணிபுரியும் புஷ்பாவுக்கு வயது 25. பட்டதாரி, அழகான பெண், புத்திசாலி, நர்ஸாக பணிபுரிய வேண்டும் என்ற லட்சியத்தில் வெற்றி பெற்ற பெண். அவளுக்கு கீழே அவளது 22 வயது தங்கை கன்யா, தனியார் நிறுவனம் ஒன்றில் ஸ்டெனோ. நல்ல சம்பளம். அவளும் பட்டதாரிதான். அப்பாவுக்கு இன்னும் 6 வருடம் சர்வீஸ் இருக்கிறது. மத்திய அரசாங்க உத்தியோகஸ்தர். முத்தாக 2 மகள்களை பெற்று நல்ல நிலைக்கு கொண்டு வந்தாகிவிட்டது. இதோ புஷ்பாவுக்கு கல்யாணம். இது காதல் கல்யாணம் அல்ல, பெரியவர்களாக பார்த்து நிச்சயித்த கல்யாணம். பையன் சஞ்சய் தனியார் நிறுவனம் ஒன்றில் ஃபைனான்ஸ் மேனேஜர். உயர்ந்த இலக்க சம்பளம். அவனுக்கு ஒரு தங்கை, ஒரு அக்கா. எம்காம் படித்தவன். வயது 28, 7 வருட சர்வீஸ். நல்லவன். ஜாதகம் பொருந்திவிட்டது. பெண் பார்க்க வந்தார்கள். பிடித்து விட்டது. மளமளவென மேற்கொண்டு பேசத் தொடங்கி எல்லாம் படிந்து போக தேதி குறிக்கப்பட்டு விட்டது. செலவு நிறையத்தான் ஆகிக் கொண்டிருந்தது. பெரிய மண்டபம், நகைகள், ரொக்கம் என சகலத்திலும் டிமாண்ட் இருந்தது. புஷ்பாவுக்கு இது பிடிக்கவில்லை. அப்பா, இந்த வரன் வேணுமா? ஏம்மா இப்படி கேக்குற? கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 ரூபாய்க்கு மேல செலவு வருது. இத்தனை செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை நடத்திதான் ஆனுமா? தப்பு இல்லம்மா, பையனுக்கு தகுதி இருக்கு, கேக்குறாங்க. நான் சேர்த்து வச்சிருக்கேனே, நீ பிறந்தப்போ சேமிக்க ஆரம்பிச்சது, இப்ப கணிசமா வளர்ந்திருக்கு. பத்தாக்குறைக்கு லோன் கேட்டுக்கிட்டா ஆச்சு. ஒரு வழியாக புஷ்பா சம்மதித்தாள். அப்பா அம்மா கேட்டதற்கெல்லாம் அவன் தலையாட்டியது லேசாக எரிச்சலை மூட்டியது. காலம் மாறிவிட்டது. காசுக்கு ஆசைப்படும் இளைஞர்கள் இப்போது குறைந்து வருகிறார்கள். தனியாக அழைத்து பேசலாமா என்று கூட புஷ்பா நினைத்தாள். அது சரியில்லை என்று தோன்ற விட்டுவிட்டாள். அவனும் போன் செய்வது, பேசுவது போன்ற எதையும் செய்யவில்லை. இதோ அழைப்புதல் வந்துவிட்டது. நகை, துணிமணி, பாத்திரங்கள் எல்லாம் வாங்கியாகிவிட்டது. மண்டபம், சமையல்காரன், மேளம், வீடியோ சகலமும் தயாராக இருந்தது. அப்பா எல்லாம் தயார் செய்த பின்பும் டென்ஷனில் இருந்தார். முதல் கல்யாணம் நன்றாக நடத்திவிட வேண்டும் என்ற கவலை. அழைப்பிதழ்கள் பிரிக்கப்பட்டு எடுத்து வைத்த பட்டியல் படி தபாலில் அனுப்ப வேண்டியவைகள் தனியாக சேகரிக்கப்பட்டன. அப்பா ஆபீஸ், புஷ்பா ஆபீஸ், கன்யா ஆபீஸ், உறவினர்கள், பொது நண்பர்கள் என பட்டியலிட்டார்கள். 3 வாரம் தான் இருக்கு. மளமளன்னு டிஸ்ட்ரிபியூஷன் தொடங்கணும். அப்பா, ஒரு காரை பிக்ஸ் பண்ணுங்க. நீங்களும் அம்மாவும் 2 நாள் சுத்தினா லோக்கல் முடிஞ்சிடும். சரிம்மா, நீ எப்ப லீவ் போட போற? 2 நாள் முன்னால. அது வரைக்கும் வேலை மூச்ச பிடிக்கும். அவர் தலையாட்டினார். அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டன. நாட்கள் மளமளவென ஓடி கல்யாணத்துக்கே 1 வாரம் தான் இருந்தது. அன்றைக்கு காலையில் ஒரு ஆபரேஷன் இருந்ததால் டாக்டர் 6 மணிக்கே வர சொல்லி இருந்தார். புஷ்பா குளித்து தயாராகி புறப்பட்டு கொண்டிருந்தாள். அம்மா காஃபி கொண்டு வந்தாள். அப்பா நைட் ஷிஃப்ட் போயிருக்காரா? ஆமா. அப்பத்தானே கல்யாண வேலைகளை பகல்ல பார்க்க முடியும். லீவு வீணாகாது பாரு. அம்மா, இது வேண்டாம். ராத்திரி பகலா உழைச்சா அப்பா படுத்துருவாரு. வாசலில் மொப்பெட் வந்து நின்றது. அப்பா வந்து விட்டார். உங்களை பத்தி தான் உங்க பொண்ணு பேசுறா. என்னம்மா, இப்படி உழைக்காதீங்கப்பா, உடம்பு தாங்காது. உன் கல்யாணம் முடிஞ்சா ரெஸ்ட் தானம்மா, விட்டு தள்ளு. என் உடம்புல எந்த நோயும் இல்ல. நீ புறப்பட்டாச்சா? ஆச்சுப்பா. புஷ்பா ஆஸ்பத்திரிக்கு வந்து விட்டாள். ஆபரேஷன் முடிந்து தையல் போட பிற்பகல் 12:30 ஆகிவிட்டது. டாக்டர் களைத்து போய் வந்து உட்கார்ந்தார். நீ மட்டும் இல்லைன்னா இன்னும் டைம் அதிகமாகிருக்கும் புஷ்பா. இன்னொரு நர்ஸ் வந்தாள். புஷ்பா, உங்களுக்கு காலையில 9 மணில இருந்தே போனு. யாரு? உங்க அப்பா தான். ஆபரேஷன்ல நீங்க இருக்கிறதா சொல்லிட்டேன். அப்பாவா? எதுக்கு? காரணம் இல்லாம அப்பா மட்டும் போன் பண்ணவே மாட்டார். புஷ்பாவிடம் கவலை குடியேற டாக்டரிடம் அனுமதி பெற்று புஷ்பா புறப்பட்டு விட்டாள். என்னமா இருக்கும்? மனது குழம்பியது. வீட்டுக்குள் அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. புஷ்பா உள்ளே நுழைந்தாள். அப்பா ஈசி சேரில் சாய்ந்திருந்தார். அம்மா காலடியில் உட்கார்ந்திருந்தாள். என்னப்பா பிரச்சனை? நீ ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வாமா. புஷ்பா போய் உடைகளை மாற்றி ஒரு நைட்டியை அணிந்து கொண்டு வந்தாள். அப்பா எதிரே உட்கார்ந்தாள். என்னப்பா, கல்யாணத்துக்கு 1 வாரமே இருக்கும்போது இப்படி ஒரு செய்தி வந்திருக்கேம்மா. என்ன செய்தி? மாப்பிளைய வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களாம். என்னது சஸ்பென்ஷனா? எதுக்குப்பா? அவரு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கையாடி இருக்காருன்னு நிர்வாகம் சந்தேகப்படுதான். அந்த பணத்தை கட்ட 4 நாள் அவகாசம் தந்திருக்கான். கட்டினாலும் வேலைக்கு நீ உத்தரவாதம் இல்லையா? புஷ்பா மௌனமாக இருந்தாள். எங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற தசரதனோட தம்பி நம்ம மாப்பிள்ள ஆபீஸ்ல தானே வேலை பாக்குறான். அவன் மூலமா வந்த தகவல் இது. இப்ப என்னங்க செய்ய முடியும்? அதான் எனக்கும் புரியல. கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? எதுக்குப்பா நிறுத்தணும்? என்னம்மா சொல்ற நீ? பணம் கையாடல்ங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம்.
அதன் காரணமா உத்தியோகம் பறிக்கப்படுறது அதை விட அசிங்கம். அப்படிப்பட்ட ஒருத்தரா உனக்கு புருஷனா வரணும்? இருங்கப்பா, உங்க நபர் மூலம் வந்த தகவல் இது இல்லையா? தகவல் பொய் இல்லம்மா, அப்படிப்பட்டமான நிஜம். சரிப்பா, இருக்கட்டும். அவர் 5 இலக்க சம்பளம் வாங்குறாரு, வசதியாவும் இருக்கிறாங்க, 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டுல எல்லாம் இருக்கு, என்னப்பா குறை? அவரா பணத்துக்கு ஆசைப்பட்டு? நம்ப முடியலப்பா. ஆசை இல்லைன்னு சொல்லாத புஷ்பா, நம்ம கிட்ட புடுங்கி திங்குறாங்களே, இது அம்மா. சரிம்மா, நேத்திக்கு சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, நமக்கு விஷயத்த தெரிவிக்க வேண்டாமா? என்னப்பா பேசுறீங்க? இது கேவலமான விஷயம் இல்லையா? இத நமக்கு தெரிவிக்க முடியுமா? புஷ்பா, நாளைக்கு நீ தான் அவர் கூட வாழ போறவ, உனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும். நம்ம கிட்ட இதை அவங்க மறைச்சிட்டு கல்யாணத்தை நடத்தினா அதை விட அயோக்கியத்தனம் வேற இல்லம்மா. புஷ்பா யோசிக்க தொடங்கினாள். அப்பா சொல்வதும் சரிதான், எங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது கடமை இல்லையா? நிமிர்ந்து அப்பாவை பார்த்தாள். என்னப்பா செய்ய போறோம்? நேரா நான் சஞ்சய் வீட்டுக்கு போறேன், இத பத்தி பேசுறேன். இது நிஜமா இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. என்னங்க, இவ்வளவு ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு கல்யாணம் நின்னா அது நல்லா இருக்குமா? சரிம்மா, இதை இப்ப பாத்துட்டு நாளைக்கு இந்த குழந்தையோட வாழ்க்கை பாழானா? நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் நின்னாலும் பாழாகும். நீ இருடி, அவசரப்படக்கூடாது. அப்பா, டைம் இருக்கு, பதட்டம் வேண்டாம். நீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. ஆமாம்மா, நான் புறப்படுறேன். அப்பா சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே வர வாசலில் அந்த சின்ன மாருதி வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியது சஞ்சய். 3 பேரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவனை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. சஞ்சய் தயக்கத்துடன் காலை வைத்தான் வாசல் படியில். நான் உள்ள வரலாமா? வாங்க. அப்பா வரவேற்றார். உட்காருங்க சார். அவன் உட்கார்ந்தான். புஷ்பா, காஃபி கொண்டு வாமா. வேண்டாம், இப்போ எதுவும் வேண்டாம், நான் அவசரமா போய் பேசணும். அம்மா புஷ்பாவை பார்த்தாள். சொல்லுங்க மிஸ்டர் சஞ்சய், எனக்கு இப்போ தற்காலிகமா வேலை இல்ல, நான் நீக்கப்பட்டிருக்கேன். எதுக்கு? 1,00,000 ரூபாய் பணத்தை நான் கையாடல் பண்ணிட்டேன்னு குற்றச்சாட்டு. அப்படியா? ஆனா நான் அதை செய்யல. பேங்க்ல இருந்து சம்பள நாள்ல பல லட்சங்கள் கொண்டு வந்தது நான் தான். எப்பவும் கொண்டு வரதும் நான் தான். தகுந்த செக்யூரிட்டியோட போயிட்டு திருப்பி வருவோம். இந்த முறையும் அப்படித்தான் வந்தேன். ஆனா 1,00,000 ரூபாய் மிஸ்ஸிங். எப்படின்னே தெரியல. பேங்க்ல கட்டுகளை எண்ணித்தான் வாங்கி பெட்டியில வச்சேன். எப்படி போச்சுன்னு தெரியல. என்ன நீங்க நம்பணும், சத்தியமா நான் அதை களவாடல. அவன் குரல் உடைந்திருந்தது. ஆனா கம்பெனில இப்படி சொன்னாலும் நம்ப போறதில்ல. பொறுப்பு நான் தானே. உயர் அதிகாரிகள் கூப்பிட்டு கேட்டாங்க, அதே பதில் தான். நான் எடுக்கல. ஆனா நம்ப தயாரா இல்ல. நான் களவாடிட்டு அதனால நீக்கப்பட்டிருக்கேன்னு வெளியில வதந்தி பரவியாச்சு. 4 நாள்ல பணத்தை கட்டலன்னா ஜெயில். அவ்வளவு பணமும் என்கிட்ட இல்ல. அப்பா பேசவில்லை. வெல், வந்த விஷயத்த சொல்லிடுறேன். கல்யாணத்தை நிறுத்திடுங்க. எதுக்கு? புஷ்பா கேட்டாள். என்னங்க புஷ்பா நீங்க? நான் கெட்ட பேரோட வெளியே வந்தாச்சு. பணத்தை எப்படி கட்டுவேன்னு தெரியல. கட்டினாலும் வேலை உத்தரவாதம் இல்ல. இந்த நிலையில நீங்க என் மனைவியாரத போல ஒரு விபத்து உங்க வாழ்க்கையில இருக்க முடியாது. யாரும் பேசவில்லை. இந்த கல்யாணம் நடந்தா உங்களுக்கும் நிம்மதி இருக்காது புஷ்பா. எனக்கு ஒரு வேலை கிடைச்சு நான் அதுல நிலைச்சு. சாரிங்க, ஒரு பொண்ணு வாழ்க்கையை பாழாக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. எழுந்து விட்டான். அப்பாவை பார்த்தாள் புஷ்பா. உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நான் ஈடுகட்டியாகணும். அதுக்கு எனக்கு வழி இல்ல. கல்யாணத்தை நிறுத்தி உங்க மகளையாவது காப்பாத்தலாமே. அவர்கள் அவனை கவலையுடன் பார்க்க, நான் வரேங்க. வாசல் வரை வந்து விட்டான். மிஸ்டர் சஞ்சய், ஒரு நிமிஷம். என்ன புஷ்பா? கல்யாணத்துக்கு 6 நாள் இருக்கு. எந்த முடிவுக்கும் நீங்க வர வேண்டாம். நானும் யோசிக்கணும். இதுல யோசிக்க என்ன புஷ்பா இருக்கு? நிறைய இருக்கு. நானே உங்களை மறுபடியும் அழைக்கிறேன். அவன் குழப்பத்துடன் அவளை பார்த்தபடி எழுந்து போனான். அன்று முழுக்க புஷ்பா எதுவும் பேசவில்லை. அப்பா அம்மா அவளை கேட்கவும் இல்லை. இரவு அந்த வீட்டில் யாருமே உறங்கவில்லை. ஒரு மனப்போராட்டம் எல்லோரிடமும் இருந்தது. காலையில் எழுந்ததும் அப்பா புஷ்பாவிடம் வந்தார். 5 நாள் தாம்மா இருக்கு கல்யாணத்துக்கு. நம்ம முடிவை சொல்ல அதிக அவகாசம் இல்ல. நான் முடிவுக்கு வந்துட்டேன்ப்பா. என்ன முடிவுமா? நான் கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருக்கேன். புஷ்பா, அவன் தற்சமயம் ஒரு குற்றவாளி. பணத்தை கட்ட முடியலன்னா? இல்லப்பா, பெரட்டி கட்டுறாரான்னு பாக்கலாம். இல்லன்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்கலாம். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது 2. நேரா தானே தேடி வந்து நடந்ததை மறைக்காம சொன்னாரு. அடுத்தபடியா ஒரு பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு கல்யாணத்தை நிறுத்த சொன்னாரே. எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் வரும்? அப்பா பேசவில்லை. என்னப்பா, உங்க மனசுல என்ன இருக்குது? நீ சொல்றதாம்மா. ஆனா சொல்லுங்கப்பா. அவரால பணத்தை கட்ட முடியணும். அப்படியே கட்டினாலும் அந்த வேலை தொடருமான்னு சந்தேகம்தான். வேற தேடிக்கிட்டும். கிடைக்கணுமேம்மா. கிடைக்கும்பா. போஸ்ட் கிராஜுவேட், நிச்சயமா கிடைக்கும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. அது வரைக்கும் நான் சம்பாதிச்சு தானே இருக்கேன். சோ உன் முடிவுல நீ உறுதியா இருக்க. நிச்சயமா. சரிம்மா, எனக்கு தடை இல்ல. இத சஞ்சய்க்கு தெரிவிச்சிடலாமா? முடிஞ்சா அவரை இங்க வரவழைங்க.
அது முறை இல்லைன்னு பட்டா அவர் வீட்டுக்கு நீங்க போயிருங்க. நான் போறேம்மா. அப்பா 10 நிமிடங்களில் புறப்பட்டு விட்டார். இதை முடித்ததும் நான் ஆஸ்பத்திரிக்கு வந்து விஷயம் சொல்றேம்மா. சரிப்பா. அப்பா புறப்பட்டு சஞ்சய் வீட்டுக்கு வந்தார். தெருக்கோடியில் வரும்போதே கவனித்தார், வீட்டில் ஒரு கலகலப்பே இல்லை. எப்படி இருக்கும்? பணம், வேலை விவகாரமாச்சே. அப்பா கதவை தட்ட சஞ்சய் தான் திறந்தான். அங்கிள், நீங்க உங்க அப்பா இருக்காரா? இருக்காங்க, கூப்பிடுறேன். அப்பாவை தொடர்ந்து அம்மாவும் வெளிப்பட்டாள். வாங்க. அப்பா வணங்கி விட்டு உட்கார்ந்தார். உங்க பிள்ளை வந்தாரு. நாங்க தான் சொன்னோம். நாங்க கலந்து பேசினோம். இந்த கல்யாணம் நடக்கணும்னு புஷ்பா சொல்றா. எனக்கும் சம்மதம் தான். வேண்டாமே. அந்த 1,00,000 கட்ட எங்ககிட்ட பணம் இல்ல. நான் ரிட்டையர் ஆனவன். இவன் ஒருத்தன் தான் சம்பாத்தியம். குடும்பத்துல ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். அதனால கையில சல்லி காசு இல்ல. எங்க போவோம் 1,00,000க்கு? அத குறிப்பிட்ட தேதியில கட்டலன்னா கையாடல் கேஸ்னு போலீஸ்ல வழக்கு தொடருவாங்க. இவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. தொடர்ந்து அவமானங்கள் வரப்போகுது. எங்க பிள்ளை செய்யல. அவனை அப்படி நாங்க வளர்க்கல. ஆனா போதாத காலம் விதி எங்களை ஆட்டி வைக்குது. வேலையும் போய் ஜெயிலையும் காண ஒரு மனுஷன் எப்படி நல்லபடியா வாழ முடியும்? சரி, எங்களுக்கு தலையெழுத்து. பட்டுதான் ஆகணும். புஷ்பாவுக்கு இது அவசியம் இல்ல. கழுத்துக்கு ஒரு தாலி கூட ஏறாத நிலையில எதுக்கு இந்த பாரம்? விட்டுருங்க. கல்யாணம் நடக்க வேண்டாம். எங்களை மன்னிச்சிருங்க. இல்ல சார், நடக்கட்டும். தப்பான ஒருத்தனுக்குன்னா நானே என் பொண்ணை தரமாட்டேன். பாதிக்கப்பட்டவர் மேல வருத்தப்படக்கூடாது. வெகு நேரம் விவாதித்தார்கள். இறுதியில் கல்யாணம் நடக்கட்டும் என்றார்கள். இது உங்க சொந்த வீடு இல்லையா? இல்லையே. வீட்டு அடமானம் வச்சு பணம் புரட்டலான்னு சொல்ல வந்தேன். இருந்தா செஞ்சிருப்பேனே. அம்மா கிட்ட நகைகளே இல்ல. ஒரு தாலி கொடிதான் பாக்கி. 2 பொண்ணுங்களை கிராண்டா கட்டி கொடுத்தாச்சு. எப்படி பணம் கட்ட போறோம்னு புரியல. அப்பா புறப்பட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்து விட்டார். காத்திருந்தார் விவரம் சொல்லிவிட்டு. புஷ்பா ரிசப்ஷனுக்கு வந்தாள், நர்ஸ் உடையுடன். என்னப்பா? விவரத்தை சொன்னார். ஆனா ஒண்ணுமா. என்னப்பா? அந்த 1,00,000 கட்டலனா ஜெயிலு. அவங்க சொன்ன கெடு கல்யாணத்துக்கு முதல் நாள். அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போனா தாலி கட்ட கூட சஞ்சய் இருக்க மாட்டாரு. அப்பா, உங்க கையிருப்பு கல்யாணம் போக எவ்வளவு இருக்கும்? உனக்குன்னு போட்ட பணம் எதுவும் இல்ல. சின்னவளுக்காக போட்ட டெபாசிட்ஸ் இருக்கு. மெச்சூர் ஆக 2 வருஷம் ஆகும். சாரிப்பா, நடுவுல உழைச்சா ரொம்ப நஷ்டமாகுமா? தான் செய்யும். ஆனா அசல் வந்துடும் இல்லையா? வரும். 1,00,000 தேருமாப்பா? தேரலாம். அப்பா, அந்த பணத்தை எனக்கு கொடுங்க. கடனா கொடுங்க. கடனா? என்னமா பேசுற? நான் இப்போ உங்க மக மட்டும்தான். ஆனா வருங்கால கணவனோட பிரச்சனைகளை தீக்கத்தான் பணம் கேட்கிறேன். சோ கடன் தான். நான் கன்னியா கல்யாண சமயத்துல இழக்க போற வட்டியும் பணத்தோடு சேர்த்து உங்களுக்கு தந்துடுறேன். ரிசப்ஷனிஸ்ட் அழைத்தாள். பெரிய டாக்டர் இன்டர்காம்ல. புஷ்பா போய் எடுத்தாள். ஆமா டாக்டர். அப்பா தான். சரி டாக்டர், கூட்டு வரேன். அப்பாவோடு உள்ளே போனாள். வாங்க சார். வணக்கம் டாக்டர். உட்காருங்க. என்ன முடிவெடுத்தீங்க? சொன்னார்கள் இருவரும். உங்க அபிப்பிராயம் என்ன டாக்டர்? அவ வேலைக்கு சேர்ந்த முதல்லே உங்க கூட தான் இருக்கா. நீங்களும் அவளுக்கு என்ன போலதான். சரி, 1,00,000 பணத்தை சஞ்சய் கட்ட போறது எப்படி? அப்பா தன் சேமிப்பை எடுத்து கட்ட போறதாக சொன்னார். அவசரப்படாதீங்க. இது பைத்தியக்காரத்தனமான முடிவா தெரியுது. இத அப்பா சொல்லல டாக்டர், நான் தான் சொன்னேன். கடனா அப்பாட்ட கேட்டிருக்கேன். என்னம்மா நீ? எப்படிம்மா அடைக்க போற? உன் புருஷனுக்கு வேலையும் இல்ல. கிடைக்கும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. என் கல்யாணம் முடிஞ்சப்புறம் 1 வாரம் கழிச்சு இது நடந்திருந்தா என் புருஷனுக்காக நான் போராடித்தானே ஆகணும். என்ன டாக்டர்? அப்கோர்ஸ், விபத்து நடந்துட்டா அதை மாத்த வழி இல்லை. ஆனா முன்னெச்சரிக்கையா இவ்வளவு செய்யணுமான்னு எனக்கு தோணுது. ஓகே, நீ புத்திசாலிதான் புஷ்பா. தப்பான முடிவு எடுக்க மாட்டேன். கோ ஹெட். தேங்க்யூ டாக்டர். கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடணும். இருவரும் வீட்டுக்கு வந்தார்கள். நாளைக்கே டெபாசிட்களை உடைச்சு அந்த பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேம்மா. அப்பா சொன்னபடி பணத்தோடு மறுநாள் வந்து விட்டார். சஞ்சய் வீட்டுக்கு போன் செய்தாள் புஷ்பா. சஞ்சய் எடுத்தான். அப்பா உங்களுக்காக 1,00,000 ரூபாய் பணம் பெரட்டியாச்சு. அப்ப எங்க வரட்டும்? நான் வரேன். வயசான காலத்துல அவர் எதுக்கு? புஷ்பா சந்தோஷப்பட்டாள். 10 நிமிடங்களில் சஞ்சய் வந்து விட்டான். கொஞ்சம் பேசிவிட்டு அப்பா பணத்துடன் வந்தார். இந்தாங்க, நீங்க கேட்ட 1,00,000 ரூபாய் பணம். சார், இத வாங்க கூசுது. எதுக்கு? பொண்ணையும் தந்து பணத்தையும் கொடுத்து உங்களுக்கு என்ன சார் இந்த உதவாக்கிற மேல இவ்வளோ பாசம்? டோன்ட் சே லைக் தட் சஞ்சய். உங்க மேல நாங்க வச்ச நம்பிக்கை தான் இத்தனைக்கும் காரணம். நீங்க போய் பணத்தை கட்டுங்க. கூட யாராவது வரணுமா? என்ன புஷ்பா, நான் போட்டுமா? அவன் முகத்தில் கணிசமான வருத்தம் தெரிந்தது. எனக்கு தன்மானம் எப்பவுமே அதிகம். நானும் தப்பு பண்ணவும் மாட்டேன். தப்பு செஞ்சவங்களையும் ஆதரிக்க மாட்டேன். இப்போ உங்ககிட்ட இந்த பணத்தை வாங்கும்போது நான் படுற வலி எனக்கு தான் தெரியும். நோ சஞ்சய், நல்லவர் ஒருத்தருக்காக தாராளமா எந்த உதவியும் செய்யலாம். சார், நானே சம்பாதிச்சு இந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன். ஓகே,
அதை பத்தி இப்ப நீங்க கவலைப்பட வேண்டாம். அவன் புறப்பட்டு போய்விட்டான். அப்பா அம்மா அந்த 1,00,000 தந்தது புஷ்பாவுக்கு திருப்தியாக இருந்தது. மாலை 7 மணிக்கு சஞ்சய் போன் செய்தான். பணத்தை கட்டிட்டேன். ஒரு கரும்புள்ளி விழுந்துட்ட காரணமா வேலையில நீங்க நீடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நல்லா கத்திட்டு வந்தேன். விதி விளையாடினதுக்கு நானா பொறுப்புன்னு கேட்டேன். என்ன கேட்டு என்ன? அவங்க மசியல. என் மேல அபாண்ட பழி சுமத்தின அந்த நிர்வாகத்துல எனக்கும் வேலை செய்ய இஷ்டம் இல்லம்மா. நல்லது, விடுங்க, தேடிக்கலாம். நீங்க ஹாப்பியா இருங்க. 3 நாள்ல கல்யாணம். கல்யாணத்துக்கு முதல் நாள் புஷ்பா குடும்பத்தினர் காலையிலேயே மண்டபம் வந்து விட்டார்கள். அப்பா தடபுடலாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். உள்ளுக்குள்ளே மட்டும் சன்னமான ஒரு வேதனை இருந்தது, காட்டிக்கொள்ளவில்லை. புஷ்பா வெகு இயல்பாக இருந்தாள். மாலை முதல் நாள் ரிசப்ஷன். மாப்பிள்ளை வீட்டார் வந்து இறங்கி விட்டார்கள். மாமியார் உடனே பார்க்க வந்தாள். ரிசப்ஷன் மாலை 7 மணிக்கு தொடங்கிவிட்டது. புஷ்பா கன்யாவின் ஆட்கள் ஏராளமாக வந்து விட்டார்கள். டாக்டர் பட்டாளமே வந்தது. அவனது ஆட்கள் யாருமே வரவில்லை. என்ன பிடிக்கல புஷ்பா, அதான் யாரும் வரலன்னா விடுங்க. மனுஷங்க பல பேருக்கு பல புத்தி, பெருசுபடுத்துக்க வேண்டாம். இரவு சாப்பாடு முடிந்து படுக்கைக்கு வர மணி 10:30. புஷ்பா, என்னம்மா? மாப்பிள்ளைக்கு ஒரு அக்காவும் தங்கச்சி இருக்காங்களே, 2 பேரும் லோக்கல் தானே, அப்படிதான் சொன்னாங்க. ஏன் வரல? என்னம்மா நீ? வராம இருப்பாங்களா? நமக்கு அவங்க அறிமுகப்படுத்தப்படல, நாளைக்கு தெரிஞ்சு போகுது. அப்பா உள்ளே வந்தார். அவங்க சைடு கூட்டமே அதிகம் இல்ல புஷ்பா, பொறுக்கி எடுத்தா 30 கூட தேராது. விஷயம் தெரிஞ்சிருக்கும், பறந்து போயிருப்பாங்க. அப்பா பணத்தை வச்சுதானே எல்லாம். உண்மைதாம்மா, 150 பேர் இருப்போம்னு சொல்லிட்டு இப்ப 5ல் 1 பங்கு இருந்திருக்கு. சமைச்சதெல்லாம் நஷ்டமாப்பா? ஆமாம்மா, நாளைக்கு குறைக்க சொல்லியாச்சு, வேற வழி இல்ல. நஷ்டம் தாங்கித்தான் ஆகணும். மறுநாள் பொழுது விடிந்து விட்டது. காலை சீக்கிரம் முகூர்த்தம். மணவரைக்கு வந்த போதுதான் 2 நாத்தனார்களும் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். இருவரும் சராசரியாக இருந்தார்கள். கெட்டிமேளம் கொட்ட சஞ்சய் தாலி கட்ட மூத்த நாத்தனார் 3வது முடிச்சை போட்டாள். பிறகு சடங்குகள் இத்தியாதிகள். முதல் நாளே ரிசப்ஷனும் முடிந்து விட்டதால் கூட்டமே இல்லை. சத்திரத்தை அன்றைக்கே காலி செய்தார்கள். அப்பா அம்மா கன்யா புஷ்பாவுடன் அவள் வீட்டுக்கு வந்தார்கள். இரவு இருந்தார்கள். முதலிரவு அறைக்குள் இரவு 9:30க்கு மகள் போனதும் அவர்கள் புறப்பட்டார்கள். ஏற்கனவே புஷ்பா மாப்பிள்ளையிடம் சொல்லிக் கொண்டு விட்டார்கள். புஷ்பா பால் செம்புடன் உள்ளே நுழைந்தாள். அதை வச்சுட்டு இப்படி வந்து உட்காரு புஷ்பா. அருகில் வந்து உட்கார்ந்தார்கள். நாளைக்கு முதல்ல நான் வெறும் உன் வருமானத்துல வாழ தொடங்கணும். ஒரு ஆம்பளைக்கு இது அவமானம் இல்லையா? ஷோ, இது மாதிரி பேசினா நான் வருத்தப்படுவேன். சரி, என் மனசுல அந்த பாரம் இருக்கேம்மா. இருக்கும், நான் தப்புன்னு சொல்லல, ஆனா சரியாகும். என்னை விட நீங்க அதிகம் சம்பாதிக்கிற நாள் அதிக தூரத்துல இல்ல. அது வரைக்கும் நமக்குள்ள எந்த உறவும் இங்க வேண்டாம் புஷ்பா. இல்லைங்க, இந்த தாம்பத்திய வாழ்க்கை இன்னைக்கே தொடங்கட்டும். பெரியவங்க எதுக்கு நாள் பாக்குறாங்க? புஷ்பா, எனக்கு குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. வேணாம், நான் உங்க புஷ்பா, இனி என்னோடதெல்லாம் உங்களோடதுதான். பெரியவர்கள் முதல் நாளே புறப்பட்டு போய்விட்டார்கள். புஷ்பாவுக்கு லேசாக உறுத்தியது. வீட்டு பெரியவர்கள் இப்படியா ஒட்டுதல் இல்லாமல் இருப்பார்கள்? ஒரு உடன் பிறந்தவனோட கல்யாணம்னா துள்ள மாட்டாங்களா? கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அண்ணியோட 10 நாள் டேரா அடிக்க மாட்டாங்களா? என்ன காரணம்? 2 மாப்பிள்ளைகளும் சரியில்லையா? சரி, அதை சஞ்சய்கிட்ட அப்புறமா கேட்டுக்கலாம். படிப்படியா சஞ்சயின் ஆக்கிரமிப்புக்கு கட்டுப்பட்டு அவனோட முழுமையாக தன்னை ஒப்படைத்தாள். புஷ்பாவின் வாழ்க்கை தொடங்கிவிட்டது. காலை 5 மணிக்கே எழுந்து புஷ்பா குளித்து விட்டாள். சமையல் கட்டு இருண்டு கிடந்தது. விளக்கை போட்டுவிட்டு உள்ளே நுழைந்தாள். பால் டிகாக்ஷன் எதுவும் இல்லை. ஃப்ரிட்ஜ் திறந்தால் எதுவும் இல்லை. பால் எப்போ வரும்? சரி, காலையில என்ன டிஃபன் பண்றது? இவங்க பழக்கம் எப்படி? எட்டி பார்த்தாள். மாமியார் உறக்கத்தில் இருந்தாள். எழுப்புறது தப்பு. கேட்காம நாமளா எதுவும் செய்யவும் கூடாது. தன் பெட்டுக்கு வந்தாள். சஞ்சய் புரண்டு படுத்தான். சரியா படுங்க, ட்ரெஸ் விலகி இருக்கு. படக்கன எழுந்து உட்கார்ந்தான். நீ பார்த்தா தப்பு இல்ல, வா புஷ்பா, நான் செம்ம மூட்ல இருக்கேன். கைகளை பிடிக்க உதறினாள். நான் குளிச்சாச்சு, தப்பு. எதுக்குமே லிமிட் உண்டு. சரி, காலையில வீட்டுல டிஃபனா சாப்பாடா? எனக்கு தெரியாது. ஏன்? நான் ராத்திரி சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இருப்பேன், மத்த நேரங்கள்ல ஆபீஸ் கேன்டீன். புஷ்பா வெளியே வந்தாள். மாமியார் எதிர்பட்டாள். எழுந்து பாத்ரூம் வருவது தெரிந்தது. அட, எழுந்து குளிச்சிட்டியா? நாங்க லேட் ஆகும். பரவாயில்ல, காலையில என்ன டிஃபன்? ஏதாவது ஒண்ணு, இன்னதுதான் வேணும்னு யாருக்கும் கட்டாயம் இல்ல. நானும் மாமாவும் சரஸ்வதி வீட்டுக்கு போறோம். யாரு சரஸ்வதி? சஞ்சயோட அக்கா, உன் நாத்தனார். ஈவினிங் வந்துருவீங்களா? இல்ல, 1 வாரம் இருப்போம். நீங்க 2 பேரும் சின்னஞ்சிருசுங்க, சந்தோஷமா இருங்க. அத்தை. மாமியார் போய்கொண்டே இருந்தால். புஷ்பாவுக்கு ஆச்சரியம். இத்தனை இங்கிதம் தெரிந்த பெரியவர்கள் இப்போதும் இருக்கிறார்களே. முதல் 4-5 நாட்கள் ஆனந்தமாக இருந்தது. வீட்டில் யாரும் இல்லை. சஞ்சய் இஷ்டத்துக்கு கூத்தடித்தான்.
புஷ்பாவும் உற்சாகமாக இருந்தாள். வீட்டில் அதிக நேரம் செலவழித்தார்கள். பிறகு பார்க், பீச், எம்ஜிஎம் என்று மனம் போல் சுற்றினார்கள். ஹோட்டலில் சாப்பிட்டார்கள். கல்யாண வாழ்க்கையை ஒவ்வொரு துளியும் ருசித்தார்கள். ஒரு வார காலம் ஓடிவிட்டது. சஞ்சய், நான் நாளைக்கு டியூட்டியில சேர்றேன். உங்க பயோடேட்டா ஒண்ணு கொடுங்க. ஸ்டாக் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல வேலையில இருந்த காரணமா கையில வச்சுக்கல. நாளைக்கே நான் வந்து கம்ப்யூட்டர்ல போட்டு தரேன். சரி. அத்தை மாமா ரொம்ப நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு போயிருக்க வேண்டாம். நாளைக்கே ஒரு பேச்சு வரும், கூட்டிட்டு வந்துருங்க. வரும்போது வரட்டும் புஷ்பா, விடு. தப்பு. உங்களை பெத்தவங்க அவங்க. நான் வந்தப்புறம் இது மாதிரி நீங்க நடந்துகிட்டா பழி நம்ம மேலதானே வரும். போய் கூட்டு வந்துருங்க. நான் ஆபீஸ்க்கு புறப்பட்டதும் நீங்களும் புறப்படுங்க. சரி புஷ்பா. மறுநாள் காலை சீக்கிரமே எழுந்து எல்லாம் செய்துவிட்டு தன் நர்ஸ் உடையுடன் புறப்பட்டாள். ஆஸ்பத்திரிக்கு வந்ததும் வரவேற்பு பலமாக இருந்தது. பெரிய டாக்டரே அவளை தேடி வந்து வாழ்த்து சொன்னார். எப்படி இருக்கு கல்யாண வாழ்க்கை? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டாக்டர். தப்பான வாழ்க்கை அமையல. நீ நல்ல பொண்ணுமா, உனக்கு நல்லதுதான் நடக்கும். பிறகு மளமளவென வேலைகளை கவனிக்க தொடங்கிவிட்டாள். மாலை 7 மணி வரை வேலை மொழி பிதுங்கியது. அதன் பிறகுதான் புறப்பட முடிந்தது. வீட்டுக்கு வரும்போது 8 மணி. சஞ்சய் மட்டும் கூடத்தில் உட்கார்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான். வா புஷ்பா, சூடா தோசை ஊத்தி தரேன். மளமளவென வேலைகளை கவனித்தால் இரவு அவனது விருப்பங்களை நிறைவேற்றிவிட்டு உறங்கத் தொடங்க 12 ஆகிவிட்டது. காலையில் அலாரம் அடித்த போது எழுந்திருக்க முடியவில்லை. சலிப்பாக இருந்தது. இதுதான் வாழ்க்கை. சலித்து கொள்ளக்கூடாது. நாளை ஒரு குழந்தையும் ஆகிவிட்டால். நினைப்பு தந்த உற்சாகத்தில் எழுந்து குளித்து தயாராகிவிட்டாள். புயல் வேகத்தில் சமைத்தாள். டிஃபன் செய்தாள். 8க்கு எழுந்து வந்தான் சஞ்சய். என்னங்க, நான் சீக்கிரம் வரேன். 2 பேருமா உங்க அக்கா வீட்டுக்கு போலாம். எதுக்கு? மாமாவுக்கு ஜுரம், பாத்துட்டு இருக்கலாமா? சாதாரண வைரல் ஃபீவருக்கு ஏமா பதட்டம்? பதட்டம் இல்லைங்க, நமக்கு கடமை இருக்கு. அவங்க நம்ம கிட்டதான் இருக்கணும். சாயங்காலம் போறோம். சஞ்சய் தலையாட்டி வைத்தான். அவள் புறப்பட்டு போய்விட்டாள். போனதும் டாக்டர் அழைத்தார். புஷ்பா, அவன் புருஷனோட குவாலிபிகேஷன் என்ன? எம்எஸ்சின்னு சொன்னாரு. தவிர ஏதோ டெக்னிக்கல் ஏரியாவும் உண்டு. நான் ஒரு லெட்டர் தரேன், போட்டோம். போய் அங்க பார்த்தா உடனடியா வேலை கிடைக்கும். தேங்க்யூ டாக்டர். நாளைக்கே போ சொல்லு. சரி டாக்டர். அன்று மாலை வீடு திரும்ப சஞ்சய் கட்டிலில் படுத்து முனகி கொண்டிருந்தான். தொட்டாள். அடடா, உங்களுக்கும் ஜுரம் இருக்கேன். வீட்டுல நர்ஸ் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எந்திரிக்க முடியலம்மா. மத்தியானத்துல இருந்து படுக்கதான். ஒரு போன் பண்ணக்கூடாதா? அப்பா அம்மாவை பார்க்க போயிருக்கணும் இன்னைக்கு. பரவாயில்ல, நான் தகவல் தெரிவிக்கிறேன். அக்கா வீட்டுல டெலிபோன் இருக்குதானே? இல்ல, பக்கத்து வீட்டு நம்பர் இருக்கு. அது பாதி நாள் பூட்டி இருக்கும். இல்லன்னா அட்ரஸ் சொல்லுங்க, நானே நேர்ல போய் கூட்டு வந்துடுறேன். நீ தனியா போக வேண்டாம். என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போகாத புஷ்பா. புஷ்பா சிரித்தாள். பச்சை குழந்தையா? தப்பு இல்ல, பச்சை குழந்தை பண்ற எல்லா அட்டங்காசங்களையும் பண்ணுவேன். ஐயோ, உங்களுக்கும் உடம்பு சரியில்லை. அவன் சிரித்தான். மறுநாள் லீவு சொல்லிவிட்டு அவனுடன் இருந்தாள். பெரியவர்களுக்கு சொல்லவில்லை. கோபப்பட போகிறார்கள். எப்படியாவது சமாளிக்க வேண்டும். காலையில் தெளிந்து விட்டான் சஞ்சய். நீ போ புஷ்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ திரும்பி வரும்போது அப்பா அம்மா இருப்பாங்க இன்னைக்கு. என்னங்க சொல்லு. நீங்க தப்பா நினைக்க கூடாது. இல்லம்மா சொல்லு. உங்க அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் இந்த வீட்டுல அவ்வளவா ஒட்டுதல் இல்லையா? ஏன் அப்படி கேக்குற? நீங்க ஒரே ஆண் வாரிசு. உங்களுக்கு ஒரு விருந்து வச்சு மரியாதை செய்ய மாட்டாங்களோ? இல்லம்மா, செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்ப நிலைமை வேற. என்ன? நான் பண விவகாரத்துல மாட்டி வேலை போனப்புறம் மாப்பிள்ளைங்க என்ன மதிக்கிறது இல்ல. அப்படியா? புருஷனை விட்டு அவங்களால வர முடியுமா? புருஷனுக்கு பிடிக்காத சூழ்நிலை. நம்மளை எப்படி விருந்து கூப்பிட முடியும்? அவள் பேசவில்லை. புஷ்பா, என்னை புரிஞ்சுகிட்டதே நீயும் உன்னை பெத்தவங்களும் மட்டும்தான். ஒன்னு சொல்லட்டுமா? எங்க அப்பா அம்மாவுக்கே இனிமே என் மேல இவ்வளவு பழைய அன்பு இல்ல. அப்படி சொல்லாதீங்க. உண்மை அதுதான். போ போ, நீ ஏதோ புரிஞ்சுப்ப புஷ்பா. அவளுக்கு அவனை பார்க்க வேதனையாக இருந்தது. நாளைக்கு டாக்டர் சிபாரிசு பண்ண இடத்துக்கு போய் பாத்துருங்க. ஒரு நாள் தள்ளி கேட்டாச்சு, உடம்பு சரியில்லைன்னு. இனி போயிடணும். கண்டிப்பா கிடைக்கும், எங்க டாக்டர் சொன்னாரு. அவள் புறப்பட்டு வந்து விட்டாள். டாக்டர் வேதா வந்திருந்தாள். பெரிய டாக்டரின் ஒன்று விட்ட சகோதரி, மகப்பேறு மருத்துவமனையின் டாக்டர். புஷ்பா இங்க வா. புஷ்பா வந்து வணங்கினாள். வேதாவுக்கு உதவி இன்னைக்கு தேவைப்படுதான், போறியா? சரி டாக்டர். புஷ்பாவின் வேலை சுறுசுறுப்பால் அடிக்கடி இது மாதிரி டாக்டர் வேதா வந்து அழைத்து போவது உண்டு. பெரிய டாக்டரும் அனுப்புவார். பிரசவத்தில் கர்ப்பப்பையை அகற்றுதல், கருச்சிதைவு என எல்லாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. புஷ்பா உதவுவாள். போமா புஷ்பா. சரி டாக்டர். இருவரும் டாக்டரின் காரில் புறப்பட்டார்கள். ஹவ் இஸ் யுவர் மேரிட் லைஃப்? ஃபைன் டாக்டர். அடுத்த வருஷம் உனக்கு பிரசவம் நான் தான் பார்க்கணும். ஓகே? புஷ்பா வெட்கத்துடன் தலை குனிந்தாள். ஆஸ்பத்திரி வந்து விட்டது. இன்னைக்கு லேபர் பெயின் எடுக்கக்கூடிய கேஸ் ஒண்ணு இருக்கு. வரலன்னா ட்ரிப்ஸ் போட்டுற வேண்டியதான். சரி டாக்டர். அப்புறம் 3வது அபார்ஷன் பண்ணிக்க வந்திருக்கா அந்த பொம்பளை. ஏன், அதிகமான குழந்தைங்களா?
இல்லம்மா, அவ ஒரு மாதிரி துணை நடிகை போல இருக்கு. புருஷன்னு யாரும் கிடையாது, கழுத்துல தாலி இல்ல, வயிற்று அப்பப்ப சுத்தப்படுத்திக்க வந்துடுறா. உடம்பு கெட்டு போகும், அடுத்த வாட்டி இங்க வராதேன்னு சொல்லணும். புஷ்பா டாக்டருடன் நடந்தாள். நர்ஸ் ஓடி வந்தாள். அந்த லேடிக்கு பிரசவ வலி எடுத்துருச்சு. மளமளவென டாக்டர் உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டே ஓடினாள். புஷ்பாவும் உடனிருந்தாள். பிரசவம் ஆனது சிசேரியன் தான். டாக்டருக்கு பெரிய அளவில் புஷ்பா உதவினாள். சரி வா, அந்த அபார்ஷன் கேஸையும் பாத்துடலாம். நாளைக்கு வெறும் வயிற்றுல இருக்கணும். டாக்டருடன் புஷ்பா நடந்தாள். அந்த அறைக்குள் இருவரும் நுழைந்தார்கள். அந்த பெண் திரும்பி படுத்திருந்தாள். இந்த பாரு, இது மாதிரி இல்லீகல் அபார்ஷனுக்காக இனிமே இங்கே நீ வரக்கூடாது. அவள் பேசவில்லை. இந்தாமா ஒன்னத்தான். அவள் அப்படியே எழுந்து உட்கார்ந்தாள். திரும்பினாள். புஷ்பாவுக்கு காலடி நிலம் நழுவியது. அது அவளது நாத்தனார் சரஸ்வதி. புஷ்பாவை அவள் அங்கே கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு நொடி அவளுக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. புஷ்பாவால் நிற்கக்கூட முடியவில்லை. கழுத்தில் தாலி இல்லாத, சட்டப்பூர்வம் இல்லாத சிசுவை 3வது முறையாக கலைக்க வந்திருக்கும் ஒருத்தியா எனக்கு நாத்தனார்? யார் மாப்பிள்ளைகள் என்று அம்மா கேட்டாளே, அதற்கான பதில் இதோ. நிற்க முடியவில்லை. இது பெரியவங்களுக்கு தெரியுமா? அவ வீட்டுல தானே இவங்க இருக்காங்க. இது என்ன கணக்கு? சஞ்சய்கிட்ட உழைச்சு பேசுறணும். நாளைக்கு வந்துரு புஷ்பா. சரி டாக்டர். வெளியே வந்து விட்டாள். ஒழுக்கம் கெட்டவள் என் நாத்தனாரா? மற்றவர்களுக்கு இது தெரியாமலா இருக்கும்? சீக்கிரமே புறப்பட்டு வந்து விட்டாள். சஞ்சய் வந்திருக்கவில்லை. அவன் 7 மணிக்கு வந்தான். பெரியவர்களும் வரவில்லை. காஃபி தந்தாள். உங்க அக்கா வீட்டுக்காரர் எங்க வேலை பார்க்கறாரு? ஃபுட் கார்பரேஷன்ல. என்னவா இருக்கிறாரு? ஃபோர்மேனா இருக்காரு. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2. பளிச்சுன்னு அவன் பதில் சொல்ல புஷ்பா ஆடி போனாள். நான் பார்த்தது வேறு நபரா? ஒரே முகஜாடையில். இது என்ன சினிமாவா? வேறு நபராக இருந்தால் என்னை பார்த்ததும் ஏன் ஷாக் வர வேண்டும்? நிச்சயமா அது அவதான். உங்க அக்கா வீட்டுக்காரர் பேரு சச்சிதானந்தம். புஷ்பா மௌனமானாள். எதுக்கு இத்தனை கேள்வி? சொல்லு புஷ்பா. அவன் கேட்டே விட்டான். நான் பார்த்தது சொல்றேன், நீங்க கோவப்படக்கூடாது. நான் பொய் சொல்லல. நாளைக்கு நீங்களும் என்னோட வாங்க. எதுக்கு இவ்வளோ பீடிக? விஷயத்துக்கு வா. உங்க அக்கா அபார்ஷன் பண்ணிக்க வந்திருக்கிறா. 3வது அபார்ஷனா? அதுவும் இல்லீகலா. கழுத்துல தாலி இல்ல. நான் சொல்லல, டாக்டர் சொன்ன தகவல் இதெல்லாம். சஞ்சயின் முகம் சுத்தமாக வெளிரி போயிருந்தது. அருகில் வந்தாள் புஷ்பா. என்கிட்ட மறைக்காதீங்க. நான் உங்க மனைவி. உங்களுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறவர். ஏன் உங்க அக்காவுக்கு இந்த நிலைமை? சொல்லுங்க. அவன் அவளையே பார்த்தான். பெருமூச்சு விட்டான். சாரி புஷ்பா, அவ என் அக்காவே இல்ல. என்னது? ஆமா, நீ பார்த்த அவளுக்கும் எங்க குடும்பத்துக்கும் தொடர்பே இல்ல. பின்ன எதுக்காக அக்கான்னு? அவன் சொன்ன பதில் புஷ்பாவை இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். காசு கொடுத்தா நடிக்க வருவா. தட்ஸ் ஆல். புஷ்பா நிலை குலைந்து போயிருந்தாள். அவளால் பேச முடியவில்லை. எதுக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் உங்க அக்காவா வேஷம் போடணும்? புரியல எனக்கு. அவன் பேசவில்லை. நான் நினைச்சேன், உடன்பிறப்புகள்னா வீட்டுல ஒரு ஒட்டுதல் இருக்கும். அதுவும் வீட்டுல பிறந்த பொண்ணுங்க சும்மாவா இருப்பாங்க? நாள் கணக்குல தங்குவாங்க, தர்பார் நடத்துவாங்க, உரிமைகளை விட்டு தர மாட்டாங்க, அதிகாரம் பண்ணி சண்டை போட்டு நாத்தனார்ங்கிற ஸ்தானத்தை நிச்சயமா நிலைநாட்டுவாங்க. நமக்கும் சந்தோஷமா இருக்கும். இவ மட்டும்தான் ஜூனியர் ஆர்டிஸ்டா? இல்ல இன்னொரு சகோதரியும் அப்படித்தானா? ஆமா. அடப்பாவமே, அப்படின்னா என்ன மாதிரி உங்களுக்கும் உடன்பிறப்புகளே இல்லையா? இல்ல. அத நேரடியா சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இந்த நடிகைகளை கூப்பிட்டு வேஷம் போட சொல்லி இந்த கேலி கூத்து? இது யார் ஐடியா? அவன் பேசவில்லை. சரி, நீங்க ஒரே பிள்ளை. உங்ககிட்ட இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு உங்க அப்பா அம்மா வெளியே இருக்கிறாங்க? என்ன நீ மன்னிப்பியா? எதுக்கு? அவங்க என் அப்பா அம்மா இல்ல. ஆமா புஷ்பா, இனிமே உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. அவங்களும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். கல்யாணத்துக்காக வேஷம் போட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் வேஷத்தை கலைக்க வேண்டியது தானே? கடவுளே, எதுக்கு சஞ்சய் இவ்வளோ நாடகம்? காரணம், நான் அனாதை. எனக்கு இந்த பூமியில எந்த பந்தமும் இல்ல புஷ்பா. எப்படியோ தலையெடுத்து வளர்ந்து இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். எனக்கு யாரும் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய ஊனம் தெரியுமா? இதுக்காக நான் அழாத நாள் இல்ல. கல்யாணம் தான் இதுக்கு மருந்துன்னு முடிவு செய்தேன். என் போட்டோ தகவல்களை தரகர்கிட்ட கொடுத்தேன். ஆனா எனக்குன்னு எந்த வரனும் இல்லை. ஒரு அனாதைக்கு பொண்ணு கொடுக்க யாருமே தயாரா இல்ல. பயப்படுறாங்க. வேற வழி இல்லாம ஒரு ஃபேமிலியை உருவாக்குனேன். அட்லீஸ்ட் கல்யாணம் வரைக்கும் இருக்கட்டுமேன்னு முடிவு பண்ணேன். வரன்கள் வர தொடங்கிருச்சு. நமக்கு கல்யாணம் ஆச்சு. நடிகைகள் கழண்டுகிட்டாங்க. புஷ்பாவின் மௌனம் தொடர்ந்தது. தப்புதான், நான் செஞ்சது பெரிய தப்புதான். ஆனா உன் மேல உள்ள காதல் காரணமா தான் இதை செஞ்சேன். தரகர் உன்னை தந்ததும் நீதான் வேணும்னு மனசுக்குள்ள முடிவு பண்ண. ஆசைப்பட்டது தப்பா புஷ்பா? ஏற்கனவே வேலையும் போச்சு, பணம் களவாடப்பட்டது.
இந்த நிலையில நான் ஒரு அனாதைன்னா நம்பி உங்க அப்பா எப்படி உன்னை எனக்கு கட்டி கொடுப்பாரு? அவள் பேசவில்லை. நான் எதையும் மறைக்கல புஷ்பா, இனி நீ பேசலாம். அவனை உற்று பார்த்தாள். நீங்க நல்ல மனுஷன், என்னோட வாழ போறது நீங்க. நிஜம் பேசி இருந்தாலே நான் சம்மதிச்சிருப்பேனே. சரி சரி, நடந்தது நடந்தாச்சு. எங்க அப்பா அம்மா இருக்காங்க, என் தங்கச்சி இருக்கிறா. உங்களுக்கு இனிமே அதுதான் பந்தம், புரியுதா? அவன் தலையாட்டினான். என் மேல கோவமா புஷ்பா? சச்சா, எதுக்கு? இனி பழச பேச வேண்டாம், சந்தோஷமா இருப்போம். குட் நைட் புஷ்பா. படுத்ததும் உறங்கி போனாள். ஒரு வகையில் புஷ்பாவுக்கு நிம்மதியாக இருந்தது. நல்லது, உறவென்று யாரும் இல்லை. தனி வாழ்க்கை, நான் வச்சதுதான் சட்டம், யாரும் என்ன கேட்கறதுக்கு இல்ல. ஒரு வகையில் மகிழ்ச்சியாகவே இருந்தது. அப்பா அம்மாவிடமும் இதை தெரிவித்து விட வேண்டும். அவளும் படுத்து உறங்கி விட்டாள். காலையில் வழக்கம் போல எழுந்து வேலைகளை செய்து கொண்டே அவனை எழுப்பினாள். ஏன் புஷ்பா, எங்க டாக்டர் தந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு போங்க. கண்டிப்பா இந்த வேலை கிடைக்கும். ஓரளவுக்கு நல்ல சுபார்ஸும் இருக்கு, சம்பளமும் உண்டு. சரி புஷ்பா. குளித்து தயாராகி புஷ்பா ஹாட் கேஸ்ல மூடி வையே, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். புறப்பட்டு போய்விட்டான். நல்லவன், என்ன சொன்னாலும் கேட்கிறான். அவனுக்கு தான் என்ற அகந்தை இல்லை. நல்ல உத்தியோகம் பார்த்தவன். விதி விளையாடி விட்டது. அன்று அரியஸ் பணம் என்று 2000 ரூபாய் கைக்கு வந்தது. ஸ்வீட், சமோசா எல்லாம் வாங்கி கொண்டாள். அநேகமாக அவருக்கு அந்த வேலை கிடைத்திருக்கும். நல்ல செய்தியோடு வருவார். வீட்டுக்குள் நுழைந்ததும் சஞ்சய் உட்கார்ந்திருந்தான். என்னாச்சு? நட்புக்கு கேள்வி கேட்டுட்டு விட்டுட்டாங்க. கிடைக்கும்னு எனக்கு தோணல. இல்லைங்க, டாக்டர் சொன்னா நிச்சயமா கிடைக்கும், அதுல சந்தேகமே இல்ல. கிடைக்கலையே, நான் பொய்யா சொல்றேன்? எத்தனை பேர் வந்தாங்க? நான் போன சமயத்துல நான் மட்டும்தான் இருந்தேன். அவளுக்கு புரியவில்லை. சரி விடுங்க, வேற கிடைக்கும். என்ன இன்னைக்கு ஸ்வீட்ஸ்லாம்? சம்பள நாள் கூட இல்லையே. அரியஸ் 2000 ரூபாய் வந்தது. இரவு சந்தோஷமாக இருந்தார்கள். மறுநாள் வந்ததும் டாக்டர் அழைத்தார். என்ன டாக்டர், உன் புருஷன் அங்க போலியா? போனாரே, நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே பேசிட்டீங்க. பேருக்கு கேள்வி கேட்டுட்டு இவர் அனுப்பிட்டாங்களாம். இருக்காதுமா, என் சிபார்சு லெட்டரை கொடுத்ததும் இவரோட பயோடேட்டா கேட்டிருப்பாங்க. அதான் உங்களுக்கு முக்கியம். மினிமம் போஸ்ட் கிராஜுவேஷன் வேணும். அதான் உன் புருஷன் பிஜின்னு நீ சொன்னதுனால நான் சிபார்சு லெட்டர் கொடுத்தேன். போன் பண்ணி கேட்க முடியுமா டாக்டர்? கேட்டா போச்சு. டாக்டர் டயல் செய்தார். தாமோதரன் இருக்காரா? பேசுறீங்களா? சரி சரி. ஆமா, என் சிபார்சு லெட்டரோட ஒருத்தர் வந்தாரு, அவரை பாத்தீங்களா? பேரு சஞ்சய். அப்படி யாரும் வரவே இல்லை டாக்டர். ப்ராமிஸ்? நாங்க ஏன் டாக்டர் போய் சொல்ல போறோம்? அதான் 5 வேகன்சி ஃபில்அப் ஆகல. இப்போ உங்க ஆள் வந்தா தர தயாரா இருக்கும். நாளைக்கு கட்டாயம் வருவாரு. தேங்க்யூ வெரி மச். டாக்டர் விவரத்தை சொன்னார். சரி டாக்டர். எழுந்து புஷ்பா நடக்க. ஒரு நிமிஷம் புஷ்பா. என்ன டாக்டர்? உன் புருஷன் ஏன் உங்ககிட்ட இன்டர்வியூக்கு போனதா பொய் சொல்லியிருக்கான்? புஷ்பா பேசவில்லை. அப்பா அம்மா பொய், சகோதரிகள் இரவல், வேலை இல்லை, இப்ப வீட்டுல பொய். ஏம்மா, அவர் சரியான மனுஷன் தானா? டாக்டர் பிளீஸ் செக் பண்ணுமா. நான் உனக்காக கவலைப்படுறேன். வேலை இல்ல, கிடைக்கும்னு உறுதியான ஒரு வேலையை சிபாரிசு பண்ணும்போது அதை யாராவது விடுவாங்களா? கடைசியா ஒரு கேள்வி புஷ்பா. என்ன டாக்டர்? சஞ்சய் படிச்சவர் தானே? டாக்டர், ஒரு வேளை பயோடேட்டா பார்த்து தான் குட்டு உடைய வேண்டான்னு இருக்காரோ? புஷ்பா பேசவில்லை. நிச்சயம் இது வித்தியாசமான ஒரு சிந்தனை தான். யோசிக்கணும். சரி டாக்டர், நான் செக் பண்றேன். மாலை வீட்டுக்கு வந்து விட்டாள். கோயிலுக்கு போலாமா? நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் புஷ்பா. அவன் பாத்ரூமுக்குள் நுழைந்து கதவை தாளிட புஷ்பா அவசரமாக அவன் பெட்டி, ஷெல்ஃப் என குடைய தொடங்கினாள். வருவதற்குள் பார்த்து விட வேண்டும். அந்த ஃபோல்டர் மாட்டிவிட்டது. பிரித்தாள். பயோடேட்டா ஒரு கட்டு இருந்தது. பார்த்தாள். வெறும் +2 தகுதி தவிர கொஞ்சம் டைப்பிங் மட்டும்தான். அதைத்தான் அப்ளிகேஷனிலும் குறித்திருந்தான். முதுகலை பட்டதாரி அல்ல. பிறகு எதற்காக இந்த பொய்? திரும்பவும் இன்னொரு பொய். புஷ்பா நொந்து போனாள். அவன் குளித்து முடித்து வந்து வேட்டி கட்டி விபூதி பூசி தயாராக இருந்தான். புஷ்பா, நான் ரெடி. அருகில் வந்தாள். எதுக்கு அடுத்த பொய் சொல்லவா? புஷ்பா போஸ்டரை அவன் முகத்தில் வீசாத குறையாக எடுத்து போட்டாள். உங்க தகுதி வெறும் ஸ்கூல் ஃபைனல். ஏன் எம்எஸ்சின்னு என்கிட்ட பொய் சொன்னீங்க? எதுக்காக இந்த பொய்? அது வந்து நீ ஒரு பட்டதாரி, விஷயம் தெரிஞ்சா நிச்சயமா என்ன கட்டிக்க மாட்ட. இது நியாயமா? அப்படி ஒருத்தரை ஏமாத்தி அவ கழுத்துல தாலியை கட்டியே தீர்றதுன்னு இருக்கிறது மனுஷத்தன்மையா? புஷ்பா போதும், நான் நொந்தாச்சு. இப்படி பொய் சொல்லி ஒரு கல்யாணம் தேவைதானா? நீங்கெல்லாம் சரியான ஆம்பளை தானா? ஸ்டாப் இட். என்ன கேக்குற? ஏன் கோவம் வருது? ஒரு பொண்டாட்டி இதை கூட கேட்கலன்னா அவன் மனுஷியே இல்லை. அவன் பேசவில்லை. இன்னும் என்னெல்லாம் பொய் பாக்கி? தவணை முறையில சொல்ல வேண்டாம், முடிச்சிருங்க. இத்தனை பொய் சொன்ன யாரையும் நான் பார்த்ததே இல்லை. அவன் பேசவில்லை. ச்சே, அவள் மட்டும் வெளியே இறங்கி போய்விட்டாள். கோவிலில் இரவு 8 மணி வரைக்கும் உட்கார்ந்திருந்தாள். மனதுக்குள் அலைவீசி கொண்டிருந்தது. ஓ, நான் ஏமாந்து விட்டேனா?
திட்டம் போட்டு என்னை ஏமாற்றி என் கழுத்தில் தாலியை கட்டிவிட்டான். எதற்கு? நான் வேண்டும் என்பதற்காக. இது காதலா, வெறியா, சுயநலமா? கேள்வி மேல் கேள்வி வந்தது. 8:30க்கு வீட்டுக்கு வந்தாள். பசித்தது. சாப்பிட உட்கார்ந்தாள். வழக்கமாக இருவரும் சேர்ந்து சாப்பிடுவது உண்டு. இன்று அவள் அதை விரும்பவில்லை. அவன் சாப்பிட்டானா என்றும் கேட்கவில்லை. கேட்க தோன்றவில்லை. பேருக்கு சாப்பிட்டு விட்டு வந்து படுத்தாள். அவனுக்கு தன்னை அவமானப்படுத்தியதைப் போல இருந்தது. எழுந்திருக்கவே இல்லை. படுக்கையை விட்டு மறுநாள் காலை தாமதமாக எழுந்து பல் தேய்த்து காஃபியை மட்டும் குடித்துவிட்டு குளிக்கப் போனாள். சமைக்கவில்லை. அவன் பட்டினி கிடக்க வேண்டுமா? கிடக்கட்டும். நானா பொறுப்பு? சொன்ன பொய்க்கு கொஞ்சமாவது தண்டனை அனுபவிக்கட்டும். அவள் புறப்பட்டு போய்விட்டாள். ஆபீஸில் வேலை ஓடவில்லை. லீவு போட்டாள். சட்டென தோன்றியது, பழைய ஆபீஸில் இவன் என்னவாக இருந்தான். புறப்பட்டாள். அவனது பழைய அலுவலகம் வந்தாள். விவரம் சொல்லிவிட்டு காத்திருந்தாள். அழைக்கப்பட்டாள். உயர் அதிகாரி உட்காரச் சொன்னார். சொல்லுங்கம்மா. என்ன தெரியுதா? சஞ்சயோட மனைவி. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? என்னவா இருக்கீங்க? சொன்னாள். வெரி குட். சஞ்சய் வேலைக்கு போறானா? இல்ல. நம்ம ஆபீஸ்ல போயும் பித்தலாட்டவுமா நிறைய பேரை ஏமாத்திட்டான். பல முறை எச்சரிச்சேன், கேட்கல. திடீர்னு ஒரு நாள் ராஜினாமா லெட்டர் கொடுத்தான். ராஜினாமாவா? என்ன சொல்றீங்க? ஆமாம்மா. அவர் இங்க வேலையில இருந்து நீக்கப்படலையா? இல்லம்மா. யார் சொன்னது? 1,00,000 களவு போய் அந்த பழி அவர் தலையில விழுந்து 1,00,000 நீங்க கட்ட சொல்லி சகலமும் சொல்லி முடித்தாள். அப்படி ஒரு சம்பவம் நம்ம ஆபீஸ்ல நடக்கவே இல்லம்மா. என்னது? எழுந்து விட்டாள் புஷ்பா. இவன் கேஷியர் இல்லையே, வெறும் பியூன் டெசிக்னேஷன் தானே. பணத்தை இவன் கையால தொடவே முடியாது, அவன் சம்பளத்தை தவிர. புஷ்பாவால் உட்கார முடியவில்லை. அந்த 1,00,000 பொய் சொல்லி வாங்கின பணமா? 1,00,000மா? அப்பா பாவம், செத்து செத்து சேர்த்த பணம். அப்பா சொல்லித்தானே இந்த விவரமே தெரிய வந்தது. அப்பாவுக்கு தெரிந்தவர் தம்பியோ மகனோ இங்க வேலை பாக்குறாங்க. என்ன பேரு? சுதாகரன். இங்க சுதாகர்னு ஒருத்தர். அவன் இன்னொரு மோசடி பேர் வழி இவனோட கூட்டு. புஷ்பா எழுந்து விட்டாள். திட்டம் போட்டு செய்திருக்கிறார்கள் 1,00,000 இவன் ஒரு மனுஷன் தானா? படிச்சுட்டு நானும் என் குடும்பமும் இப்படி ஒரு மோசடி ஆசாமி கிட்ட மாட்டணும். ஏறத்தாழ 1 மாசத்துக்கு மேல இவனோட வாழறேன். ஒவ்வொரு குட்டா விடைய தொடங்கிட்டுது. இது கொடுமை. இன்னும் சொல்றதுக்கு எந்த பொய்யும் இல்ல. கடவுளே, ஏன் எனக்கு வாழ்க்கை இப்படி ஆகிட்டுது? இதுக்கு என்ன தீர்வு? நேராக புறப்பட்டு அப்பாவின் ஆபீஸுக்கு வந்தாள். லீவ் போட்டு வாங்கப்பா. என்னம்மா, நிறைய பேசணும். அப்பா லீவு போட இருவரும் அவர் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அம்மாவுக்கு வாயெல்லாம் பல்லு. வா புஷ்பா. புஷ்பா உட்கார்ந்தாள். அதுவரை அடக்கி வைத்த துக்கமெல்லாம் பெற்றவர்களை பார்த்ததும் பீரிட அழத் தொடங்கினாள். புஷ்பா, என்னம்மா, ஏன் அழற? அழுகை பெரிதானது. அப்பா அம்மா தவித்து போனார்கள். அவளே அழுகையை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து விட்டாள். சொல்லத் தொடங்கினாள். எதையும் விடவில்லை. சின்ன தகவல்களை கூட விடாமல் சொன்னாள். அவர்கள் இருவரும் பாதி செத்திருந்தார்கள். வெடித்தாள். அப்பா, படிச்சிருந்தும் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கும். அவர் பேசவில்லை. நான் என்ன பாவம் பண்ண? எதுவும் செய்யல. நீ உன் வீட்டுக்கு இனிமே போகாத. எதுக்கு போகணும்? இவனை மாதிரி ஒரு பொய்யனோட வாழறதுல உனக்கு என்ன பெருமை இருக்க முடியும்? இல்லப்பா, நான் அப்படி நினைக்கல. இத்தனை அடிகள் பட்டதும் என் எண்ணம் வேற மாதிரியா இருக்கு. வேற மாதிரினா சொல்றேன். சொல்லத் தொடங்கினாள். அவள் யோசனை அப்பாவுக்கு பதட்டத்தை கொடுத்தது. இதெல்லாம் நடக்குமாமா? வீட்டுக்கு வந்தாள். உள்ளே நுழைந்ததும் அவன் உட்கார்ந்த நிலையில் உறங்கிக் கொண்டிருந்தான். கதவை அடித்து அவள் சாத்த சட்டென கண் திறந்தான். ஒரு வெறுப்புடன் அவளை பார்த்தான். அவள் சேலை மாற்றி கொண்டு வந்தாள். பீரோ திறந்தாள். பர்ஸை எடுத்தாள். வீட்டு செலவுக்கான பணமும் அந்த அரியர்ஸ் பணமும் நல்ல காலம் அப்படியே இருந்தது. இன்னும் ஒரு நாள் போயிருந்தா இதுலயும் கை வச்சிருப்பான். அவள் பீரோவை பூட்டினாள். அப்படி பூட்டுவது இதுதான் முதல் முறை. போய் அவள் மட்டும் சாப்பிட்டு விட்டு வந்தாள். அவன் மௌனமாக இருந்தான். எதிரே வந்து உட்கார்ந்தாள். அந்த ₹1,00,000 என்ன பண்ண? ஏய், மரியாதை குறையுது. உனக்கு என்ன மரியாதை? திருட. அவன் ஆவேசமாக எழுந்தான். என்னடி சொன்ன? மிஸ்டர் சஞ்சய், நீ உள்ள போணுமா இல்ல ஒழுங்கா வெளியில சின்ன சின்ன திருட்டுகளை செஞ்சிட்டு இருக்கியா? எப்படி வசதி? அவன் முகத்தில் பயமும் கலவரமும் வந்து ஒட்டி கொண்டது. நான் போலீஸ்ல புகார் கொடுத்தாச்சு. எந்த நேரமும் போலீஸ் வரலாம். எங்க அந்த 1,00,000? சத்தியமா என்கிட்ட இல்ல. சத்தியங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது. அவன் பேசவில்லை. நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு நினைச்சியா? உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி இல்லாம பண்ண முடியும், பாக்குறியா? அவன் மிரண்டான். எங்க அந்த 1,00,000? இப்ப என்கிட்ட இல்ல. சரி, எங்க இருக்கு? அவன் மௌனமாக இருந்தான். என்கிட்ட சொல்ல வேண்டாம். போலீஸ் கேக்குற மாதிரி கேட்டா தன்னால வந்துடும். வேண்டாம். அப்ப சொல்லு. இப்ப இங்க இல்ல. ஆனா இருக்கா? உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த பணம் இங்க வந்தாகணும். இல்லைன்னா உன்னை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. அவன் பேசவில்லை.
குட் நைட். அவள் எழுந்து போக, பசிக்குது புஷ்பா, ஏதாவது இருந்தா சாப்பிடு, அலட்சியமாக சொல்லிவிட்டு உள்ளே போன புஷ்பா ஒரு பெட்ஷீட் தலகாணியை வெளியே வீசினாள். படக்கென கதவை தாளிட்டாள். மறுபடியும் திறந்தாள். லுக், பணம் தேடுற பேர் வழியில் நீ தப்பிச்சு ஓடிட முடியாது. உன்னை எப்படி டிராப் பண்ணுன்னு எனக்கு தெரியும், புரியுதா? கதவை தாளிட்டாள். காலையில் 6 மணிக்கு எழுந்து வந்தாள். அவன் இல்லை. வீட்டுக்குள் பார்த்தாள், காணவில்லை. எங்கே போயிருப்பான்? எங்க போனாலும் வந்துருவான். அந்த பயம் இருக்கும். ஒரு சராசரி இந்திய மனைவியாக அழுது முடித்து லாபம் இல்லை. ஏமாந்தாகிவிட்டது. இனி எப்படி மீள்வது என்று யோசிப்பதுதான் புத்திசாலித்தனம். எழுந்து குளித்தாள். ஏதாவது சமைக்கலாம் என்று தோன்றியது. மளமளவென காய்கறிகளை வெட்டி போட்டு குருமா போல தயாரிக்க தொடங்கினாள். சப்பாத்தி போட்டால் நேரமாகி கொண்டிருந்தது. உள்ளே போய் டிரெஸ் மாற்றி கொண்டு வந்தாள். சூடாக சாப்பிட தொடங்கினாள். கதவு தட்டப்பட்டது. எழுந்து போய் பார்த்தாள். சஞ்சய் அல்ல, பால்காரன். தாமதமாக வருகிறான். வாங்கி வைத்துவிட்டு நடந்து வரும்போது தலை சுற்ற தொடங்கிவிட்டது. என்ன இது? சமாளித்துக் கொண்டு நடக்க இன்னும் அதிகமாக தலை சுற்ற தொடங்கியது. உட்கார்ந்தால் வாந்தி வந்தது. எழுந்திருக்க முடியவில்லை. கொடகடவென அங்கேயே வாந்தி எடுத்தாள். சற்று நிமிர்ந்து அவளே கிளீன் செய்துவிட்டு நிமிர்ந்தாள். சுத்தமாக முடியவில்லை. போய் படுத்து கொண்டாள். நாளைக்கு லீவ் சொல்லிக்கலாம். ஏன் தலை சுற்றல், வாந்தி நாள் தள்ளி போகிறதோ? ஒரு பக்கம் தாய்மை அடைவதை நினைத்து சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு பக்கம் ஒரு மோசடி ஆசாமியின் வாரிசு என் வயிற்றில் வளர வேண்டுமா? கூடாது. எழுந்தாள். என்ன செய்ய போற புஷ்பா? கலைக்க போறியா? குழந்தை. அவன் செஞ்ச பாவத்துக்கு இதை நீ அழிக்க வேண்டிய அவசியம் என்ன? கேள்வி மேல் கேள்வி வந்தது. கூடாது, இதை நான் அழிக்க கூடாது. கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. நேரம் காலை 9 மணி. அவன்தான் பேருக்கு ஊர் சுற்றி விட்டு வீட்டுக்கு வந்து விட்டான். இன்றைக்கு என்ன போய் சொல்ல போகிறானோ? எழுந்தாள். கதவு பலமாக தட்டப்பட்டது. வரேன், கொஞ்சம் வாசல்ல தான் நில்ல, வீதியில உன்னை நிக்க வைக்கணும். போய் திறந்தாள். சஞ்சய் அல்ல. வாசலில் 1 வயது மதிக்கத்தக்க ஒரு பிஞ்சு குழந்தையுடன் அந்த பெண் நின்றிருந்தாள். யார்மா நீ? மிஸ்டர் சஞ்சய் இருக்காராங்க. நீ யாரு? முதல்ல அதை சொல்லு. அவள் சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு புஷ்பாவை நேருக்கு நேராக பார்த்தாள். சொல்லு, என்ன தயக்கம்? இது என் குழந்தை. நான் சஞ்சயோட மனைவி. புஷ்பா அலறிவிட்டாள். நீ சஞ்சய்க்கு மனைவியா? தோ அவர் எனக்கு கட்டின தாலி. தாலியை எடுத்து காட்டினாள். புஷ்பா பேயறையப்பட்டாள். இனிமே நான் உள்ள வரலாமா? வா. அவள் சுவாதீனமாக குழந்தையை இறக்கி விட்டாள். நீ விளையாடிக்கோ, இது நம்ம வீடுதான். குழந்தை விளையாட தொடங்கி விட்டது. பாத்ரூம் எங்க? கேட்டபடி உரிமையுடன் உள்நோக்கி நடந்தாள். புஷ்பாவுக்கு ஏற்கனவே தலை சுற்றல். இப்போது அது அதிகமாகிவிட்டது. கட்டிலில் போய் புஷ்பா உட்கார்ந்தாள். ஏற்கனவே தாலி கட்டின மனைவி, 1 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை. புதிதாக ஒரு பிரம்மாண்ட பொய் விஸ்வரூபம் எடுக்கிறது. அவள் தாலி கட்டி குழந்தை பெற்ற மனைவி. அவளுக்குத்தான் உரிமை அதிகமா? அவள் புஷ்பாவிடம் வந்தாள். குழந்தைக்கு பால் வேணும், எங்கன்னு சொன்னா நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து எடுத்து தரேன். புஷ்பா போய் எடுத்து வந்தாள். நீங்களும் அவர் மனைவியா? வந்தவள் கேட்டாள். தோ தாலி. புஷ்பாவுக்கு அப்படி தன்னை நிரூபித்துக் கொள்ள சுலபமாக இருந்தது. ஆனால் வழியில்லை. குழந்தை பாலை குடித்துவிட்டு வந்ததும் உறங்க தொடங்கியது. சரி, கல்யாணமாகி குழந்தை பிறந்து அதுக்கு 1 வயசார வரைக்கும் நீ ஏன் சஞ்சயை தேடி வரல? சாரி, என்னை தடுக்க என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சாரு. நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இப்போ 3 மாசமாச்சா? 3வது மாசம் வந்துரும். என் கல்யாணம் நடந்து எவ்வளவு நாள்னு கேட்டேன். அதான் நானும் சொன்னேன். உங்களை எப்படி ஏமாத்தினா? பார்த்தா படிச்சவங்களா இருக்கீங்களே. புஷ்பாவுக்கு நாக்கை பிடுங்கி கொண்டு சாக தோன்றியது. நான் உங்களுக்கு தொந்தரவுன்னா அவர் வர வரைக்கும் குழந்தையோட வெளியே இருக்கட்டுமா? வேண்டாம். உன் பேரு? சியாமளா. நீ இரு, அவர் வந்தா பேசிக்கோ. பசிச்சா ஹாட் பேக்ல டிஃபன் இருக்கு, எடுத்து சாப்பிடு. எனக்கு தலை சுத்தல் அதிகமா இருக்கு, நிக்க முடியல. புஷ்பா வந்து படுத்து விட்டாள். நெஞ்சுக்குள் ஒரு எரிமலை குமுறி கொண்டிருந்தது. தொடர்ந்து பொய். இது நியாயமா? 2 பெண்களை சுலபமாக புத்திசாலித்தனத்துடன் ஏமாற்றி இருக்கிறான். இவனை இப்படியே விட்டு விடலாமா? கேள்வி வந்தது. சியாமளா உள்ளே வந்தாள். சாரி புஷ்பா, நான் உங்ககிட்ட பேச அனுமதிப்பீங்களா? தாராளமா. சியாமளா புஷ்பாவை கூர்ந்து கவனித்தாள். பேச ஆரம்பித்தாள். அவள் பேச பேச புஷ்பாவுக்குள் ஒரு உத்வேகம் புறப்பட்டது. புஷ்பா, நீங்க உத்தியோகம் பாக்குற பொண்ணா? ஆமா. நிறைய படிச்சு நல்ல இடத்துல இருக்கிறவங்க. அப்படியும் உணர்ச்சி வசப்பட்டதால ஏமாந்துட்டீங்க இல்லையா? ஆமா. உங்க நிலையே அப்படின்னா என்னை பத்தி கேட்கவே வேண்டாம். நான் அனாதை. சொல்லிக்கும்படியா சொந்தம் எதுவும் இல்ல, படிப்பும் இல்ல, சமையல் வேலை, 4 வீட்டுல 10 பாத்திரம்னு இருந்தேன். விபத்து இந்த ஆளை சந்திக்க வச்சது. ஏமாந்தேன். என்கிட்ட எந்த ஆதாயத்தையும் கருதி ஏமாத்தல. ஆசையை தீர்த்துக்கிட்டு விட்டாச்சு. விளைவு இதோ குழந்தை. நம்ம 2 பேரோட ஆச்சா இல்ல இன்னும் உண்டா? புஷ்பா சீரியஸாக கேட்க சியாமளாவுக்கு சிரிப்பே வந்து விட்டது. சரி, இந்த ஆளை என்ன பண்ணலாம்?
சுலபமா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து வெளியே வர விடாம செஞ்சிடலாம். ஆனா என்ன லாபம்? புரியல புஷ்பா. இங்க என்கிட்ட தண்டச்சோறு திங்கிறவன் ஜெயில போய் தின்னுவான். அப்புறம் அவன் திருந்துவான்னு தோணல. ஆமா, அவனே வருந்தி அழறா மாதிரி ஏதாவது ஒரு தண்டனை தரணும். முடியுமா புஷ்பா? ஏன்னா சில மோசடி பேர் வழிகளுக்கு பணம் பொருள் இதெல்லாம் ரொம்ப சுலபமா இருக்கு. புஷ்பா யோசிக்க தொடங்கினாள். என்ன புஷ்பா யோசனை? மான ரோஷம் உள்ள மனுஷனை எப்படி வேணாலும் தண்டிக்கலாம். இது மாதிரி நாய்களை எந்த ரூபத்துல தண்டிக்கிறதுனே புரியல. சியாமளா சோர்ந்து போய் உட்கார்ந்தாள். நீ இப்ப எதை நம்பி மெட்ராஸ் வந்த? இவன் கூட சேர்ந்து வாழலாம்னா? இல்ல புஷ்பா, இந்த ஊர்லயும் சமையலும் 10 பாத்திரமும் உண்டு. நிச்சயமா யாராவது ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கும், செய்யலாம்னு முடிவெடுத்தேன். சோ உனக்குன்னு யாரும் இல்ல. இல்ல, நீ ஏன் கூட இருந்துக்கோ. புஷ்பா, நீ நிஜமாவா சொல்ற? எனக்கும் உதவிக்கு இனிமே ஆள் தேவைப்படும். நீ குழந்தையோட இரு. இப்ப 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே படகுல பயணம் பண்றோம். நன்றி புஷ்பா. குழந்தை துருதுருப்பாக அழகாக இருந்தது. சியாமளா அடுப்பறைக்குள் புகுந்தவள் மாலைக்குள் சுலபமாக அதை தன் வசப்படுத்தி விட்டாள். மத்தியானம் புஷ்பாவுக்கு சூடாக டிஃபன் செய்து தந்தாள். வெரி குட், டேஸ்டா பண்றியே. சியாமளா வெட்கப்பட்டாள். சஞ்சய் இரவு 8 மணி ஆகியும் திரும்பி வரவில்லை. ஏன் வரல புஷ்பா? வராம போட்டும். இவன் வந்து என்ன வேணும் இப்போ? அவன் இந்த குடும்பத்தை காப்பாத்தல. அவனால நமக்கு மிஞ்சினது அவமானம்தான். சோத்துக்கு காயும் போது தலைதைக்க ஓடி வருவான் ராஸ்கல். இரவும் வரவில்லை. மறுநாள் காலை டாக்டரிடம் போய்விட்டாள் புஷ்பா, கூடவே சியாமளாவும். புஷ்பாவுக்கு கர்ப்பம்தான் என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது. பெட் ரெஸ்ட்ல 1 மாசமாவது இருக்கணும். மருந்துகளை எழுதி வாங்கி கொண்டு சியாமளாவையும் அழைத்துக் கொண்டு அம்மா வீட்டுக்கு வந்தாள். ஸ்வீட்டோடு வந்தாள். தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை முதலில் சொல்லி அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தினாள். இனியாவது அந்த மனுஷன் திருந்தட்டும். ஒரு குழந்தைக்கு தகப்பனாக போறாருன்னு பொறுப்பு வரட்டும். ஏற்கனவே ஆயாச்சே, பொறுப்பு வரலையே. நீ என்னம்மா சொல்ற? சியாமளாவை அழைத்து வந்து நிறுத்தி புஷ்பா சகலமும் சொன்னாள். அப்பா அம்மா ஆடி போனார்கள். இத்தனை தூரம் பெரிய துரோகம் பண்ண அவனை நான் சும்மா விட மாட்டேன். அப்பா குமுறினார். என்னப்பா செய்வீங்க? என்ன முடியும் உங்களால? புஷ்பா, என்னம்மா இப்படி கேக்குற? உனக்கு தாலி கட்டின புருஷன்னு தவிக்கிறேன். இவளுக்கும் கட்டியாச்சு. அந்த ஆள் பாக்கெட்ல தாலிகளை வச்சுக்கிட்டு அலைவான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மஞ்ச கயிறு மலிவா போயிடுச்சு. புஷ்பா, கொஞ்சம் உள்ளவா. அம்மா அழைக்க புஷ்பா வந்தாள். இவளை என்ன செய்ய போற? என் கூட வச்சுக்க போறேன். எதுக்குடி? காரணம், என்ன போல அவளும் பாதிக்கப்பட்டவ. 2வது காரணம், எனக்கு இப்போ ஒரு உதவியாளர் தேவைப்படுது. அது இவளா இருக்கட்டுமே. ஏம்மா, நான் செய்ய மாட்டேனா? செய்வம்மா. அப்பாவும் ஆபீஸ் போகணும், கஷ்டம் தானே. இவளும் பாவம். ஆனா தன்னம்பிக்கை இழக்காத பொண்ணு. அதான் இவ என் கூடவே இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டேன். இது நல்ல முடிவுதானா? நிச்சயமா. அம்மா வெளியே வந்தாள். டாக்டர் புஷ்பாவுக்கு பெட் ரெஸ்ட் வேணும்னு சொன்னாராம். நீ பத்திரமா பாதுகாப்பியா சியாமளா? நிச்சயமாம்மா. எனக்கு ஒரு சகோதரி இருந்தா செய்ய மாட்டேனா? நான் அந்த ஆளோட இன்னொரு மனைவின்னு தெரிஞ்சும் என்கிட்ட கோவப்படலையா புஷ்பா? நான் உன்கிட்ட கோவப்பட்டா நடந்தது இல்லைன்னு ஆயிடுமா சியாமளா? லட்சக்கணக்கா பணத்தை கொட்டி கொடுத்து கல்யாணம் செஞ்சு வச்சு ஏமாந்து நிக்கிறோம் பாரு. இதுக்கு கல்யாணமே ஆகாம அவ வீட்லயே இருந்திருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பா. படிச்சவங்க கூட சுலபமா ஏதோ ஒரு விதத்துல ஏமாந்துடுறோம். பணமும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு. அம்மா அங்கலாய்த்தாள். அப்பா அருகில் வந்தார். ஏமா புஷ்பா, நான் கேக்குறேன்னு வருத்தப்படாத. இந்த குழந்தை உனக்கு தேவைதானா? ஏன்பா அப்படி கேக்குறீங்க? இது உனக்கு ஒரு பாரமா கல்கட்டா தோணல? அப்பா, இது ஒரு அயோக்கியம் குழந்தைன்னு நீங்க நினைச்சா நிச்சயமா அது தோணும். ஆனா இது நான் சுமக்கிற குழந்தை. அதனால முதல்ல என் குழந்தை, அப்புறம்தான் விதை போட்டவன் யாருன்னு கேள்வி வருது. சரி, நானாவது உத்தியோகம் பாக்குறேன், 4 காசு சம்பாதிக்கிறேன். இந்த சியாமளாவுக்கு கஷ்ட ஜீவனம்தான். அவ ஏன் குழந்தைய பெத்துக்கிட்டா? அவன் வாழ வைப்பாங்கிற நம்பிக்கையா சாமளா? சியாமளா சிரித்தாள். நிச்சயமா இல்ல புஷ்பா. அவனே என் காலில் விழுந்து வாழவான்னு கூப்பிட்டாலும் எனக்கு அவன் கூட வாழ்க்கை தேவையில்லை. அப்பா அம்மா ஆச்சரியப்பட்டார்கள். மானமா ஒரு பொண்ணு பழைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த குழந்தை உனக்கு இடைஞ்சலா இருக்காதாம்மா? இல்லீங்க, அப்படி நான் நினைக்கல. எனக்கு ஒரு துணை, என் தனிமையை போக்க வந்த உறவு. நான் சந்தோஷப்படுறேன். சரிம்மா, நாளைக்கு இதுக்கு சமூக அந்தஸ்து. அப்பா ஊர்ல இல்ல, அயல்நாடு போயிட்டாரு, இல்லைன்னா செத்து போயிட்டாரு. இப்படி ஏதோ ஒண்ணு. முன்ன மாதிரி இல்ல. வளரக்கூடிய காலத்துல இந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை இருந்தா அது தலை தூக்கும். யாராலையும் தடுக்க முடியாது. வெரி குட். நீ தைரியசாலியாவும் புத்திசாலியாவும் இருக்கம்மா. சியாமளா வெட்கத்துடன் சிரித்தாள். நாங்க புறப்படுறோம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. உங்க மக புஷ்பாவை பூவாட்டம் வச்சு நான் தாங்குறேன். ஏன்னா நான் கர்ப்பமா இருக்கும்போது அப்படி தாங்க யாரும் இல்ல. நிறமாசமா இருந்த எனக்கு நேர்ந்த வேதனை புஷ்பாவுக்கு வர வேண்டாம். அவளை நான் பாத்துக்கிறேன். இருளில் ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு வந்து விட்டார்கள். குழந்தை இயல்பாக விளையாட தொடங்கியது. ஏன் அந்த ஆள் வரல புஷ்பா? நான் நேத்திக்கு கொடுத்த சூட்ல ஓடிட்டான் சியாமளா. திரும்பி வருவானா? வரலன்னா போட்டும், விட்டு தள்ளு.
இரவு உணவு முடிந்தது. 10 மணிக்கு கதவை தட்டும் சத்தம் கேட்டது. சியாமளா போய் திறந்தாள். சஞ்சய் நின்று கொண்டிருந்தான். சியாமளாவை பார்த்ததும் புருவம் சுருக்கினான், லேசான குழப்பத்தோடு. புஷ்பா வந்தாள். உள்ளவாயா. சஞ்சய் நுழைந்ததும் சியாமளா கதவை தாளிட்டாள். புஷ்பா அருகில் வந்தாள். உன் பொண்டாட்டி தான், தாலி கட்டின பொண்டாட்டி, அதோ உன் குழந்தை. சஞ்சய் பேசவில்லை. இவ இருக்கும்போது தான் என்ன நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. இப்போதும் பேச்சில்லை. என்ன பொய் சொல்லான்னு யோசிக்கிறியா? அவன் பேசவில்லை. இப்போ நானும் கர்ப்பமா இருக்கேன், டாக்டர் உறுதிப்படுத்திட்டாரு. இப்போதும் முகத்தில் ரியாக்ஷன் எதுவும் இல்லை. சியாமளா, உன் பொண்டாட்டி 2வது பொண்டாட்டியான என் கூட தான் இருக்க போறா. சம்மதம் தானே? பேசவில்லை. இன்னும் உனக்கு எத்தனை மனைவிகள்னு சொல்லிடு, தேடி பிடிச்சி இங்க கூட்டு வந்துடுறேன். உன் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பமா இருக்கட்டும். அவன் பேசவில்லை. புஷ்பா நெருங்கினாள். பளிச்சென அவன் சட்டையை பிடித்தாள். மனைவிகள் எத்தனை அவமானப்பட்டாலும் சகிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காத. உன் நினப்பு தப்பு. ஒடிச்சிருவோம், ஜாக்கிரதை. அவன் பேசவில்லை. சியாமளா அருகில் வந்தாள். புஷ்பா, நீ அலட்டிக்காத. இது மாதிரி சொரணக்கெட்ட ஜென்மங்கள் திருந்தும்னு உனக்கு நப்பாசம் இருக்கா? சூரியன் தசை மாதிரி உதிச்சா கூட உதிக்கும். இதுங்க புத்தி மாறவே மாறாது. நீ போய் பாடு புஷ்பா. புஷ்பா வெறுப்புடன் அவனை பார்த்து விட்டு உள்நோக்கி நடக்க, புஷ்பா ஒரு நிமிஷம். என்ன? நான் திருந்திட்டேன். சியாமளா வாய்விட்டு சிரித்து விட்டாள். புஷ்பாவும் அதில் கலந்து கொண்டாள். அவன் மௌனமாக இருந்தான். நீயாவது திருந்துறதாவது நடக்கிற காரியமா இது? ராத்திரி நேரத்துல தமாஷா ரசிக்கிற நிலையில நாங்க இல்ல. நீ புறப்படலாம். வெளியில போ சொல்றியா புஷ்பா? பின்ன வாசல்ல படு, இல்லைன்னா வீதியில இறங்கி நில்லு. வெளியே போ. புஷ்பா, நான் சொன்னதை யாரும் நம்பல. இனிமேலும் அந்த தப்ப செய்ய நாங்க தயாரா இல்ல. சரி, நான் வாசல்ல படுக்கிறேன். ஆனா இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் திருந்திட்டேன் நீங்களே உணர்ந்து என்னை உள்ள கூப்பிடுற நாள் சீக்கிரம் வரும். அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். அது கிடக்கட்டும். என் ₹1,00,000 என்னாச்சு? நான் போலீஸுக்கு சொல்லியாச்சு. அவன் பேசவில்லை. நான் சும்மா சொல்லல. எங்க அப்பா கஷ்டப்பட்டு தான் வேர்வையை சிந்தி சம்பாதிச்ச பணம். அது திரும்பி வரலன்னா நான் சும்மாவே விட மாட்டேன். கதவை சாத்து சியாமளா. அவனை வெளியே விட்டு கதவை சாத்தினாள் சியாமளா. இருவரும் உள்ளே வந்தார்கள். புஷ்பா, எதுக்கு வந்திருக்கிறான்? தெரியல. ஏதாவது குறி வச்சிருப்பான், வந்துட்டான். இவனை இனி நான் வீட்டுக்குள்ள சேர்க்க தயாரா இல்ல. காரணம், விடியும் போது வீட்டையே காலி பண்ணிடுவான். சியாமளா சிரித்தாள். அதே நேரம் சஞ்சய் மௌனமாக திண்ணையில் கைக்கு தலைமுட்டு கொடுத்து கண்மூடி படுத்திருந்தான். காலையில் அலாரம் அடித்து எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட வந்த போது சியாமளா பார்த்தால் திண்ணை காலியாக இருந்தது. போயிட்டானா? போட்டும், இவன் இருந்துதான் என்ன வேணும்? உள்ளே போய் புஷ்பா எழுந்ததும் விவரம் சொன்னால் விட்டுத்தள்ளு. ஆனால் மறுநாளே யாரும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. புஷ்பா ஆபீஸுக்கு லீவ் போட்டிருந்ததால் நிதானமாக எழுந்து குளித்து விட்டு வந்தாள். சாப்பிடுறியா புஷ்பா? நீயும் வா சியாமளா, 2 பேருமா சாப்பிடலாம். குழந்தை கொடுத்தியா? ஆச்சு. சியாமளாவும் வந்து உட்கார்ந்தாள். அடடா, எனக்கு பிடிச்ச ஐட்டங்களா செஞ்சு வச்சிருக்கிய. எப்படி? உத்தேசமா செஞ்ச, அமைஞ்சு போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. உள்ளபடியே நீ இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு சியாமளா. இல்லனா தனிமை என்ன பைத்தியமா இருக்கிடும். சியாமளா சிரித்தாள். புஷ்பா, நான் ஒன்னு சொல்லிட்டா? என்ன சியாமளா? அந்த சஞ்சய் வந்தா இனி உள்ள வர விடாத. பகல்லையும் நான் சொல்றேன், நம்ம கால்ல நாம நிக்கிறோம். அவனால முடிஞ்ச ஒரே விஷயம் நம்ம 2 பேருக்கும் தலா ஒரு குழந்தைய தந்ததுதான். இனி அவன் எதுக்கு? நிஜம்தான். இருவரும் கை கழுவி விட்டு வர கதவு தட்டப்பட்டது. திறந்தாருக்கு வரலாம். சஞ்சய் உள்ளே நுழைந்தான். கையில் ஒரு சின்ன பிரீஃப் கேஸ் இருந்தது. அதை திறந்தான். டீப்பாயில் வைத்து கையில் கட்டுக்கட்டாக பணம். 10 100 நோட்டுகள். புஷ்பா, நீ தந்த ₹1,00,000 பிடி. புஷ்பா மிரண்டு போனாள். ஏது இவ்வளவு பணம்? நிச்சயமா திருடல, யார் பணத்தையும் கொள்ள அடிக்கல. வேணும்னா நீ போலீஸை கூப்பிட்டு கேட்டுக்கலாம், புகார் பண்ணலாம். சியாமளாவும் சற்றே மிரட்சியுடன் பார்த்தாள். நமக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் வை. அந்த 3 மாசத்துல நம்ம குடும்ப செலவு மாசம் 10 வீதம் 30 ஆகி இருக்குமா? இந்த புடி. 3 கட்டுத்தாள். புஷ்பா நிலை குலைந்து போனாள். இனி குடும்பத்தை நான் நடத்துறேன். நீ சல்லி காசு செலவு பண்ண வேண்டாம். இந்த பணம் நிச்சயமா கொள்ள அடிக்கல. இப்போது சோஃபாவில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். புஷ்பா அருகில் வந்தாள். ஒரு நிமிஷம் கண்களை திறந்தான். இந்த சியாமளா உன் பொண்டாட்டி தெரியும். அவளை நான் போச்சொல்லையே. அவளுக்கும் ஒரு தொகை வச்சிருக்கேன், நாளைக்கு கொடுப்பேன். ஏது இவ்வளோ பணம்? உனக்கு அது தேவையில்லை. நிச்சயமா இது கள்ள நோட்டு இல்ல. நீ பரிசோதனை பண்ணிக்கலாம். இந்த பணத்தை தந்துட்டு தாராளமா நான் வீட்டுல எந்த உரிமையும் எடுத்துக்க போறதில்ல. நீ நம்பலாம். ஆனா மாசம் செலவுக்கு நான் தந்துடுறேன். புஷ்பாவுக்கு பல அதிர்ச்சிகள். எப்படி, எதனால்? நான் வரேன், முடிஞ்சா நாளைக்கு பார்க்கலாம். போயிட்டான். புஷ்பா சியாமளாவை பார்த்தாள். அந்த ரூபாய் நோட்டுகளை கையில் எடுத்தாள். பிரித்து பார்த்தாள். அவளுக்கு எதுவும் புரியவில்லை. லாட்டரியில கிடைச்சிருக்குமா? பேப்பர்ல வருமேப்பா. ஒருவேளை ரேஸு அது இதுன்னு எப்படி? அம்மா கேட்டாள்.
அப்பா அம்மாவை வீட்டுக்கு அழைத்திருந்தாள் புஷ்பா. பணத்தை தந்துவிட்டு விவரம் சொன்னாள். என்னங்க, இந்த பணத்தை கையால தொடலாமா? ஏண்டி, தப்பான வழியில வந்த பணமா இருக்க போகுது. நமக்கு என்னம்மா, கடனை அந்த ஆள் அடைக்கிறான். ரைட்டோ தப்போ பாதிப்பு நிச்சயமா நமக்கு இல்ல. இருந்தாலும் சியாமளா அருகில் வந்தாள். அம்மா, இதை எடுத்துட்டு நீங்க போங்க. நிச்சயமா இது அந்த ஆள் உழைச்சு சம்பாதிச்ச பணம் இல்ல, வேற எந்த வழியிலயோ வந்திருக்குன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிட போகுது. அப்பா புஷ்பாவை பார்த்தாள். வீட்டுக்கு போலீஸ் வந்தா அசிங்கம் இல்லையா? வரட்டும்பா, பேசிக்கலாம். அப்பா பணத்தை வாங்கி கொண்டு போய்விட்டார். அன்று மாலை சஞ்சய் 7 மணி வாக்கில் வந்தான். புஷ்பா, இங்க வா. என்ன? நீ கேட்ட சிவப்புகள் நெக்லஸ். அதை வாங்கி புஷ்பா பிரித்தாள். ஆடி போனாள். அபாரமாக இருந்தது. சியாமளா, நீயும் வா, வெள்ளக்கல் நெக்லஸ் உனக்கு. அவளும் மிரண்டாள். எவ்வளவு ஆச்சு? 2மா சேர்த்து 15 சவரன், 50 ரூபாய் தாண்டிச்சு. புஷ்பா பேசவில்லை. நீ கேட்ட ரூபிக்கல் உன் சிம்மராசிக்கு தோதான கல்லு. இனி கஷ்டமே இருக்காது. போட்டு பாருங்க 2 பேரும். வேண்டாம். ஏன் புஷ்பா, இது யாரு? எதையோ மத்தவங்க சாபம் எங்களுக்கு வேண்டாம். வேண்டவே வேண்டாம். யார் நகையும் இல்ல, தங்க மாளிகையில தொங்குனது பாரு, தோ பில்லு. அவன் காட்டிய பில் சரியாக இருந்தது. புஷ்பாவுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி இப்போதுதான் வந்து கொண்டிருந்தது. அவன் எழுந்தான். நீ என்ன நம்பலன்னு தெரியுது. ஆமா, எப்படி நம்ப முடியும்? சல்லி காசுக்கு வக்கில்லாத நீ லட்சக்கணக்கா ஒரே நாள்ல பணம் கொண்டு வந்தா படிச்ச அறிவும் தெளிவும் உள்ள யாரும் நிச்சயமா நம்ப மாட்டாங்க. அவன் சிரித்தான். ஏன் சிரிக்கிற? நம்ப வைக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீட்டுல சோறு திங்க மாட்டேன். நான் வரேன். போய்விட்டான். நேற்றைக்கு 1:30 ரொக்கம், இப்போ 50க்கு நகைகள். எப்படி? அவனா சொல்ற வரைக்கும் சும்மா இருக்க கூடாது. அப்பா சொன்ன மாதிரி ஆபத்து நம்மளை தேடி வரக்கூடாது. அதை தடுத்து நிறுத்தணும். எப்படி? பலவாறாக சிந்திக்க தொடங்கினாள். சியாமளா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். தனியா போவியா புஷ்பா? என்ன பயம்? புஷ்பா புறப்பட்டாள். மனதுக்குள் சில கணக்குகள் இருந்தன. புஷ்பா அவசரமாக அதற்கு விடை தேடி புறப்பட்டாள். அந்த நகைகளையும் பில்லையும் நகைக்கடையில் காண்பித்து ஒரு மாதிரி நாசூக்காக விசாரித்தாள் புஷ்பா. அது ரொக்கம் தந்து சரியான முறையில் வாங்கப்பட்டது என்பது தெரிந்தது. எப்படி வந்தது ரொக்கம்? வீட்டிலே இருந்தவங்கிட்ட ஏது பணம்? அவளது கேள்விகளுக்கு பதிலே கிடைக்கவில்லை. அவளது தெரிந்த பொதுவான வட்டாரங்களில் நாசுக்காக இதை அலசி பார்த்து விட்டாள். ஒன்றும் பிடிபடவில்லை. கொஞ்சம் சோர்வுடன் வீடு திரும்பினாள். நிச்சயமா இவன் நல்ல வழியில சம்பாதிச்ச பணம் இல்ல இது. நல்ல வழியே சஞ்சய்க்கு தெரியாது. அப்புறம் எதுவானாத்தான் என்ன? உன்னை தேடி பணம் வருது, மனைவின்ற ஆசையில நகைகள் வருது. வாங்கி வச்சுக்குவியா? பிழைக்க தெரியாத பொண்ணா இருக்கியே. உள்குரல் எழுப்பிவிட்டது. லேசாக திடுக்கிட்டாள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசோட மூளையில பேராசை ஒண்ணு நிச்சயமா இருக்கு. அது கொழுந்து விட்டு சமயத்துல எரிய தொடங்குது. அதுக்கு நிச்சயமா எதிர்ப்புங்கிற பொய்ய ஊத்தக்கூடாது. தப்பு புஷ்பா. பல நல்ல கணவர்கள் நாசமானது கூட மனைவியோட இந்த மாதிரி. அப்படி இருக்க இவன் மோசமான ஒரு புருஷன். தானும் கேவலப்பட்டு உங்க 2 பேரையும் கூசாம சந்தில நிறுத்திடுவான். நீ எச்சரிக்கையா இருக்கணும். புஷ்பா நிறுத்தி கொண்டு விட்டாள். அதிசயமாக ராத்திரி 9க்கு வீட்டுக்கு வந்தான். நிறைய பழங்கள், பலகார பொருட்கள் என அள்ளி கொண்டு வந்தான். இருவரிடமுமே இனிக்க இனிக்க பேசினான். சியாமளாவும் நீயும் ஒத்துமையா இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. யாரும் கவலைப்பட வேண்டாம். இனி குடும்பத்தை கவனிக்க நானாச்சு. குழந்தையுடன் கொஞ்சம் விளையாடினான். சியாமளா கூட லேசாக நெகிழ்ந்து விட்டாள். இரவு வீட்டில் சாப்பிட்டான். புஷ்பா, தினமும் நான் இனிமே வருவேன். உனக்கு ஏது இத்தனை பணம் என்று மறுபடியும் கேட்க நினைத்தாள் புஷ்பா. வேண்டாம் என்று தோன்றியது. மௌனமாக இருந்து விட்டாள். மறுநாள் காலை 6:30க்கு புறப்பட்டு விட்டான் சஞ்சய். அவன் வாசலை கடந்தவுடனே ஏற்கனவே தயாராக இருந்த புஷ்பாவும் புறப்பட்டு விட்டாள். கணிசமான இடைவெளியில் அவனை பின்தொடர ஆரம்பித்தாள். விடக்கூடாது, இன்னைக்கு ஒரு கை பாத்திரணும். அவன் ஒரு ஆட்டோவில் பயணிக்க புஷ்பா மற்றொன்றில் அவனை பின்தொடர்ந்தாள். குழந்தை உண்டாகி இருப்பதால் ஆட்டோ பயணம் கூடாது என்று கண்டிப்பாக டாக்டர் சொல்லியும் புஷ்பா அதை மீறி கொண்டிருந்தாள். நகரை விட்டு புறநகர் பிரிவில் ஆட்டோ குலுங்கி குலுங்கி ஓடிக்கொண்டிருந்தது. இது அவசியமா புஷ்பா? உள்கேள்வி எழுந்தாலும் அவசியம் என பதில் பளிச்சென வந்தது. சஞ்சய் பயணித்த ஆட்டோ அம்பத்தூருக்கும் மாவடிக்கும் மத்தியில் அண்ணனூர் அருகே குறுக்கே புகுந்து ஓடியது. சில தெருக்களை கடந்து ஒரு சின்ன வீட்டின் முன் போய் நின்றது. வாசலில் ஒருவன் நின்றான். சஞ்சய் ஆட்டோவை விட்டு இறங்கினான். இன்னைக்கு நீ லேட்டு சஞ்சய். வந்தாச்சே, மலமலன்னு முடிச்சிடலாம். புஷ்பா தன் ஆட்டோவை மறைவான இடத்தில் நிறுத்திவிட்டு திரும்பவும் வருவேன் என்று வெளியே காத்திருந்தாள். சஞ்சய் வந்த ஆட்டோ திரும்பி போனது. சஞ்சயும் அந்த மனிதனும் வீட்டுக்குள் போனார்கள். கதவு அடித்து சாத்தப்பட்டது. ஜன்னல்கள் கூட திறக்கப்படவில்லை. எந்த சத்தமும் இல்லை. சற்று நேரத்தில் சஞ்சய் வெளியே வந்தான். கதவை வெளியே பூட்டினான். சாவியை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்கட்டுக்கு போய் பின்கதவு வழியாக உள்ளே போவது தெரிந்தது. கதவு சாத்தப்பட்டது. புஷ்பா யோசிக்க தொடங்கினாள். வெளியே யார் பார்த்தாலும் கதவு பூட்டியிருக்கும். அதனால கதவை தட்ட மாட்டாங்க. பின்கட்டு வழியா போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. உள்ள என்ன பண்றாங்க?
நிச்சயமா ஏதோ ஒரு சமூக விரோத செயல்தான், சந்தேகமே இல்ல. நான் ஒருத்தியா தனியா இப்ப போய் அதை கண்டுபிடிக்க முடியுமா? முடிஞ்சாலும் எடுபடாது. போலீஸ் வரதுக்குள்ள நிச்சயமா தப்புக்கான தடயங்களை கலைச்சிருவாங்க. விடக்கூடாது. நேரடியா போலீஸ் அழைச்சிடணும். என் கணக்கு தப்பா இருந்தா போலீஸ்ல மன்னிப்பு கேட்டுடலாம். ஆட்டோவில் ஏறினாள். பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றால் இன்ஸ்பெக்டர் இருந்தார். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். உதவி கமிஷனரை அப்பாவுக்கு தெரியும். அந்த விபரத்தையும் இன்ஸ்பெக்டரிடம் சொன்னாள். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. தன் சந்தேகம் மொத்தத்தையும் சொல்லி இப்போது தான் கவனித்ததையும் சொன்னாள். அது தன் கணவன் என்றதும் இன்ஸ்பெக்டருக்கு ஆச்சரியம். சரி வாங்க. 2 கான்ஸ்டபிள் சகிதம் ஜீப்பில் அவளையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு விட்டார். அந்த வீட்டு வாசலில் ஜீப் நின்றது. பூட்டை இன்ஸ்பெக்டர் பார்த்தார். திறக்க முடியுமாயா? கான்ஸ்டபிள் அதிக ஓசைப்படாமல் 5 நிமிடங்களில் நாசூக்காக பூட்டை திறந்து விட்டார். இன்ஸ்பெக்டருடன் புஷ்பா உள்ளே நுழைந்தாள். அவளது எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை. கதவை நாசூக்காக திறந்து அந்த சத்தம் கூட கேட்காமல் போலீஸ்காரர்கள் வந்து நின்ற போது சஞ்சயும் கூட்டாளியும் செத்தே போனார்கள். ஒரு மேஜை விளக்கு, பெரிய கண்ணாடி, அதன் அடியில் வங்கியின் காசோலைகள். இன்ஸ்பெக்டர் எடுத்து ஆராய்ந்தார். வங்கி மோசடி, போலி கையெழுத்துகள் போடப்பட்டு கொண்டிருந்தன. உடனடியாக இருவரையும் அங்கேயே கைது செய்தார் இன்ஸ்பெக்டர். வீடு போலீஸ் பாதுகாப்பில் வந்தது. ஜீப்பில் இருவரும் அழைத்து செல்லப்பட்டார்கள். அன்று மாலைக்குள் பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிப்பட்டன. அந்த இன்னொரு மனிதன் வங்கியிலிருந்து ஒரு டிராப்ட் புத்தகம், அதிகாரிகளின் ஸ்பெசிமன் கையெழுத்துக்கள் எல்லாம் நாசூக்காக எடுத்திருந்தான். இப்போது பெரிய லீவில் இருக்கிறான். சஞ்சய் போர்ஜரியை நாசூக்காக செய்து கொடுத்தான். இதுவரை சுமார் 6 லட்சம் வரை அடித்தாகிவிட்டது. அவர்கள் போட்டிருந்த பட்டியல் படிக்கு இந்த மாசம் முழுக்க கொள்ளையடித்தால் பணம் 50 லட்சத்துக்கு வந்துவிடும். இருவரும் வீடு, கார் என வாங்கி ஜமாய்த்து விட திட்டம். அடிப்பாவி, பொண்டாட்டியாடி நீ? என்ன கட்டின புருஷனை இப்படி காட்டி கொடுத்துட்டியே, அலறினான் சஞ்சய். அதிகாரிகள் பாராட்டினார்கள். எந்த மனைவிக்கும் வராத துணிச்சல்மா. பணத்துக்கு ஆசைப்படாம புருஷனை சந்தேகப்பட்டு புத்திசாலித்தனமா முடிவெடுத்த உங்களை எப்படி பாராட்டுறது? தன்னிடம் அவன் தந்திருந்த ரொக்கம், நகைகள் எல்லாவற்றையும் போலீஸில் ஒப்படைத்தாள். சார், புருஷன் பணம் கொண்டு வரும்போது அதோட அளவுகள் கூட தொடங்கினா எந்த வழியில வருதுன்னு ஒரு மனைவி கேட்கணும். அது கடமை. வருதே, அனுபவிக்கலாம்னு சந்தோஷப்பட்டா குற்றவாளி பட்டியல்ல ஒரு புது நபர் சேர தொடங்கிட்டார்னு அர்த்தம். நன்றி சொல்லி புறப்பட்டாள் புஷ்பா. மறுநாள் அவளது அணுகுமுறையை வியந்து பத்திரிகைகள் அவளை பாராட்டின. புஷ்பாவும் எந்த புகழும் விளம்பரமும் பாதிக்கவில்லை. அமைதியாக வீட்டில் உட்கார்ந்திருந்தாள். சியாமலா, பால் கொண்டு வா. சியாமலா, நான் செஞ்சது நியாயம்னு உனக்கு பட்டுதா? அவரை கணவனா அடைஞ்சப்போ அவமானப்பட்டேன். ஆனா அவரோட மனைவியான உன் கூட வாழ வந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். எப்பவும் உன் நிழல்ல நான் இருக்கணும் புஷ்பா. நீ அனுமதிப்பியா? அதுல என்ன சந்தேகம் சியாமலா? நீ ஒரு நாளும் என்னை விட்டு போக வேண்டாம். இவ்வளவு எத்தனை ஆட்டோ சவாரி பண்ணியும் கர்ப்பம் கலையில பாரு. நியாயத்துக்கு பாடுபட்ட அம்மா வச்சே, அவளை வெளி உலகத்துக்கு வந்து பார்க்க அந்த பிள்ளைக்கு மட்டும் ஆசை இருக்காதா? கேட்டுவிட்டு சியாமலா சந்தோஷமாக சிரிக்க புஷ்பா அதில் கலந்து கொண்டாள்.